வணக்கம். ஓஷோவோட கடவுள் இறந்து விட்டார், ஜென் வாழ்கிறது புத்தகத்தை நீங்க எங்ககிட்ட பரிந்துக்கிட்டீங்க. நாம இன்னைக்கு அதோட முதல் அத்தியாயத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போக போறோம். ஆமா. இந்த அத்தியாயம் ஒரு ஜென் குருவுக்கும் ஒரு துறவிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மாதிரி விசித்திரமான சந்திப்புல இருந்து தொடங்குது. ஆமா. முதல் முறையா படிக்கும்போது என்னடா இது ஒரு சம்பந்தமும் இல்லாம இருக்குன்னு தோணும். ஆனா ஓஷோ இதுக்குள்ள இருந்துதான் ஜென்னோட மொத்த சாரத்தையும் பிழிஞ்சு எடுக்கிறார். கரெக்ட். அந்த முதல் உரையாடலே ஒரு புதிர் மாதிரி தான். வெறும் வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழத்தை ஓஷோ எப்படி விளக்குறாருன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மேற்கத்திய தத்துவத்தையே உலுக்கின நீட்சேவின் அந்த புகழ்பெற்ற வாக்கியம், கடவுள் இறந்துமிட்டார். ஆமா ஆமா. கடன் வாங்கின நம்பிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நேரடி அனுபவத்தை நோக்கி ஓஷோ நம்மளை எப்படி கூட்டிட்டு போறாருன்னு பாப்போம். வாங்க இந்த தத்துவ பயணத்தை தொடங்கலாம். சரி, கதை இப்படிதான் தொடங்குது. ஜென் குரு ஜோஷுவ ஒரு துறவி சந்திக்க வர்றார். அவரை பார்த்ததும் ஜோஷு கேக்குறார், எங்க இருந்து வர்றீங்க? அதுக்கு அந்த துறவி, நான்சென் ஒரு குரு இருக்காரு, அவரோட இடத்துல இருந்து வர்றேன்னு சொல்றாரு. இப்போதான் அந்த உரையாடல் சூடு பிடிக்குது. ஜோஷுவும் நான்சென்னும் சமகாலத்து ஜென் குருக்கள். அதனால இயல்பாவே ஜோஷுவுக்கு ஒரு ஆர்வம். அப்படியா, நான்சென் இப்போ என்ன போதிச்சிட்டு இருக்காருன்னு கேக்குறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த துறவி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அவர் அப்படியே மௌனமா நிக்கிறார். ஆமா. ஒரு நிமிஷம், இது எனக்கு புரியல. தன் குரு என்ன சொன்னாருன்னு கூட தெரியாத ஒரு சீடரா இவர்? இல்ல ஜோஷுவ கண்டதும் பயத்துல வார்த்தை வரலையா? அந்த மௌனத்தை நாம ஏன் ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும்? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கதான் ஜென்னோட அடிப்படை தத்துவமே அடங்கியிருக்கு. ஓகே. ஜென்ஜ கடன் வாங்கிய ஞானத்துக்கு இடமே இல்ல. நான்சன் என்ன சொன்னாருன்னு அந்த துறவி ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப சொல்லியிருந்தா ஜோஷு அவரை மதிக்கவே மாட்டார். ஓஹோ. ஏன்னா அது அவரோட சொந்த அனுபவம் கிடையாது, அது வெறும் தகவல். உண்மையான ஞானம் வார்த்தைகளை கடந்தது. அந்த துறவி உண்மையிலே ஏதாவது உணர்ந்திருக்காரா, இல்ல வெறும் தகவல்களை மூட்டை கட்டி சுமந்துட்டு வர்றான்னு ஜோஷு சோதிக்கிறார். அப்போ அந்த மௌனம்? அந்த மௌனம் அந்த துறவியோட நேர்மையை காட்டுது. தனக்கு தெரியாத ஒன்ன தெரிஞ்ச மாதிரி காட்ட விரும்பல. ஓகே, இப்ப புரியுது. அந்த மௌனத்துக்கு அப்புறம் துறவி ஜோஷு கிட்டே கேக்குறார், சரி நீங்க என்ன சொல்றீங்க, உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்லுங்கன்னு. அதுக்கு ஜோஷு சொல்ற பதில் இன்னும் விசித்திரமா இருக்கு. நான் சொல்ற பதில யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றார். ஆமா. கடைசியா அந்த துறவிய பார்த்து, பெரிய மகானே, நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இது ஒரு மாதிரி அவரை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்லவே இல்ல. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா ஜோஷு அந்த துறவியோட தேடலோட தீவிரத்தை உணர்றாரு. அவர் உண்மையிலேயே ஞானத்தை தேடுறான்னு புரிஞ்சுக்கிறாரு. சரி. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர் இன்னும் பதில்களை வெளியில தேடிட்டு இருக்காரு. ஜோஷு கிட்ட இருந்து பதில வாங்க நினைக்கிறாரு. அதனாலதான் ஜோஷு நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம், இன்னொருத்தர்கிட்ட பதில தேடி நேரத்தை வீணாக்காதீங்க, உங்களுக்குள்ள தேட ஆரம்பிங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய நேரம் இதுன்னு மறைமுகமா சொல்றார். இது ஒரு திட்டில்ல, இது ஒரு ஆசீர்வாதம். ஒரு உண்மையான குருவோட கருணை இது. சரி, அப்ப ஜோஷு அந்த துறவி கிட்ட பதில்களை வெளியே தேடாதேன்னு சொல்றார். வெளியே எந்த குருமும் எந்த வேதமும் இறுதி பதில் இல்லைன்னா அப்புறம் மனிதன் எதை பிடிச்சுக்கிட்டு வாழ்றது? இது ஒரு பெரிய வெற்றிடத்தை, ஒரு வெறுமையை உருவாக்குது இல்லையா? ஆமா ஆமா. இந்த இடத்துலதான் ஓஷோ மேற்கத்திய தத்துவத்துல இதே மாதிரி ஒரு வெறுமையை அழிவிச்ச நீட்சேவை உள்ள கொண்டு வரார். மிகச்சரியான இணைப்பு. ஓர்ஷோ இங்கே நீட்சேவை மேற்கோள் காட்டுவது ஒரு தற்செயல் கிடையாது. ஐரோப்பாவோட தார்மீகத்துக்கும் வாழ்க்கைக்கான அர்த்தத்துக்கும் பல நூற்றாண்டுகளா ஆதாரமா இருந்த கடவுள்ங்கிற அடித்தளம் சரிஞ்சிருச்சுன்னு நீட்சே அறிவிச்சார். சரி. அந்த வெற்றிடத்துல மனிதன் தள்ளாடும்போது அவனுக்கு என்ன மிஞ்சும் என்பதுதான் நீட்சேவின் கேள்வி. இப்போ ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஜென் பல நூற்றாண்டுகளாவே அந்த வெற்றிடத்துல தான் இயங்குது. அது வெளியிலிருந்து வர எந்த அர்த்தமும் தேவையில்லைன்னு சொல்லுது. இதுதான் அந்த இணைப்பு. ஓஷோ சொல்ற விளக்கம் சுவாரஸ்யமா இருக்கு. மனிதன் தன்னோட பயம், அறியாமை, பாதுகாப்பின்மை காரணமா கடவுளை ஒரு பொம்மை மாதிரி உருவாக்குனான். ஒரு அப்பா மாதிரி, ஒரு பாதுகாவலர் மாதிரி. ஆமா, ஒரு ஊன்றுகோல் மாதிரி. ஆனா இப்ப மனிதன் வளர்ந்துட்டான். விஞ்ஞானம், உளவியல் எல்லாம் வளர்ந்த பிறகு அந்த பொம்மையோட தேவை இல்லாம போயிடுச்சு. அந்த கடவுளுங்கிற கருத்து இறந்துடுச்சுன்னு ஓஷோ சொல்றார். ஆமா, அந்த ஊன்றுகோல் இனி தேவையில்லைங்கிற நிலைக்கு மனிதன் வந்துட்டான். கடவுளுங்கிற கருத்தை நிராகரிச்சதால தான் நீட்சேவுக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா ஓஷோ பார்வையில அவர் காலத்தை விட ரொம்பவே முன்னாடி சிந்திச்சார். அதனால மத்தவங்களால அவரை புரிஞ்சுக்க முடியல.
அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். ஆனா ஜென் பல நூற்றாண்டுகளா கடவுள்ங்கிற கருத்தே இல்லாம ஆன்மீகத்தோட உச்சத்தை அடைய முடியும்னு நிரூபிச்சிருக்கு. கடவுள் இல்லாமலே ஒரு பூர்ணமான வாழ்க்கைய வாழ முடியும்னு ஜென் காட்டுது. ஆமா. ஆனா இந்த பொறுப்புங்கிறது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இல்லையா? கடவுள் விதின்னு எதையாவது பழி சொல்ல ஒரு இடம் இருந்துச்சு. இப்ப எல்லாமே என் கையில தான் வரும்போது அது ஒரு பெரிய சுமையா மாறாதா? நிச்சயமா. ஒருவேளை அதனாலதான் மக்கள் இன்னும் கடவுள்ங்கிற கருத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? நிச்சயமா. இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம், ஆனா அதே சமயம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு குழந்தை வளர்ந்து பெரியோனான பிறகு பெற்றோரின் கையை விட்டுட்டு தானே நடக்க பழகும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அது மாதிரி. சரிதான். ஆனா அந்த பயத்தை தாண்டி நடந்தாதான் அவன் முழு மனிதனா முடியும். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, இந்த சுதந்திரத்தை கண்டு பயப்படாம அதை முழுசா ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பேற்கும் பொழுதுதான் உண்மையான வளர்ச்சி தொடங்குது. ஜென் அந்த வளர்ச்சிக்கான ஒரு பாதை. ஓகே, அப்போ கடவுள் இல்ல, வெளியிலிருந்து எந்த அர்த்தமும் இல்லைன்னா வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நாம எதை நோக்கி போறோம்? இந்த கேள்வி இயல்பாவே வருது. ஆமா. இந்த இடத்துலதான் ஓஷோ அந்த நீர்வீழ்ச்சி கதையை சொல்றாரு இல்லையா? ஒரு குருவும் சீடனும் ஒரு படக நீர்வீழ்ச்சியை நோக்கி போறத பாக்குறாங்க. ஆமா. சீடன் உடனே பதட்டமாகிடுறான். ஐயோ, அந்த படகு நீர்வீழ்ச்சியில விழுந்துடுமே, அதுக்கு என்ன ஆகும்னு கவலைப்படுறான். ஆனா குரு ரொம்ப அமைதியா நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு மட்டும் சொல்ற. இது மேலோட்டமா பார்த்தா ஒரு பொறுப்பில்லாத பதில் மாதிரி தோணும். ஆனா இதுதான் ஜென்னோட உச்சம். எப்படி? வாழ்க்கைய அது நிகழும் கணத்துல முழுமையா வாழணும். எதிர்காலத்தை பத்தின கவலையோ கடந்த காலத்தை பத்தின எண்ணங்களோ தேவையில்லை. அந்த படகோட கதிய நாம தீர்மானிக்க முடியாது. அது ஆற்றோட போகுது. அத வெறுமனே சாட்சியா இருந்து பாக்குறது தான் நம்ம வேலை. அப்போ வாழ்க்கைக்கு ஸ்வர்க்கம் மோட்சம்னு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாழ்க்கைங்கிறதே ஒரு நோக்கம்தான். அது ஒரு ஆற்றல் ஓட்டம். சரியா சொன்னீங்க. நாம ஒரு இலக்க நோக்கி ஓடுறத விட்டுட்டு அந்த ஓட்டத்தையே கொண்டாடணும். அப்படிதானே நான் புரிஞ்சுக்கிறேன்? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த ஒரு இலக்கையும் அடையறதுக்காக வாழ்க்கை இல்ல, ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா வாழ்றது தான் ஜென். கடவுள், சொர்க்கம், மோக்ஷம்னு நாம உருவாக்குற எல்லா கருத்துக்களுமே எதிர்காலத்தை பத்தினது. ஆமா, அது நிகழ்காலத்துல இருந்து நம்மள தள்ளி வைக்குது. ஆமா, அது உங்களை இந்த கணத்துல இருந்து தப்பிக்க வைக்குது. ஆனா ஜென் உங்களை நிகழ்காலத்துல இந்த கணத்துல ஆழமா வேரூன்ற வைக்குது. வாழ்க்கைங்கிறது ஒரு செயல்முறை, அது ஒரு இலக்கு கிடையாது. பயணமே ஆனந்தம்ங்கிற மாதிரி. இந்த அத்தியாயத்தோட மைய கருத்தா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகத்தை ஓஷோ கொண்டு வரார். வெற்று படகு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான உவமை. நீங்க ஒரு ஆத்துல படகுல போயிட்டு இருக்கீங்க. அப்போ இன்னொரு படகு வந்து உங்க படகு மேல மோதுது. அந்த படகுல யாரும் இல்ல, அது ஒரு வெற்று படகுன்னா உங்களுக்கு கோபம் வராது. அதை தள்ளி விட்டுட்டு உங்க வழியில போவீங்க. ஆமா. ஆனா அந்த மோதின படகுல ஒருத்தர் இருந்தா நிலைமையே தலைகீழா மாறிடும். ஆமா, உங்களுக்கு கோபம் வரும், கத்துவீங்க. இங்கதான் ஓஷோ கேக்குறார், பிரச்சனை அடுத்த படகுலையா இல்ல அதுல இருக்கிற மனிதன் கிட்டயா? இல்ல, பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கிற நான்கிற உணர்வுல தான் இருக்கு, நம்ம அகங்காரத்துல தான் இருக்கு. வாவ். ஆமா, இது ரொம்ப ஆழமா இருக்கு. வெற்று படகு மோதும்போது அங்க கோபப்படுறதுக்கு ஒரு நபர் இல்ல, அதனால நம்ம அகங்காரம் தூண்டப்படல. ஆனா ஒரு மனிதன் இருக்கும்போது என்ன இடிச்சிட்டாங்கிற எண்ணம் வருது. ஆமா, அந்த நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சரிதான். உண்மையில ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நம்மளோட அகங்காரங்கிறது ஒரு நிரந்தரமான காய மாதிரி. அது எப்பவுமே வலியோட தான் இருக்கு. அதனாலதான் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அதை குத்திடுது. வெற்று படகா மாறுறதுங்கிறது அந்த காயத்தை ஆத்துறது இல்ல, காயம்னு ஒண்ணு கற்பனையா இருந்துச்சுன்னு உணர்றது. பாதுகாக்க அங்கே எதுவும் இல்லைன்னும் போது தாக்குதலுக்கும் அங்கே அர்த்தம் இல்ல. இது மொத்த பார்வையுமே மாத்துது. அப்போ இது ஒரு தடிமனான தோலை வளர்த்துக்கிற மாதிரி இல்ல, ஆனா குத்துறதுக்கு அங்க எந்த தோலும் இல்லன்னு உணர்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. அப்போ ஜென்னோட நோக்கம் ஒரு வெற்று படகு மாதிரி மாறுறதுதானா? உரிலுக்குள்ள காலியா வெறுமையா இருக்கிறதா? மிகச்சரி. நீங்க உள்ளுக்குள்ள ஒரு வெற்று படகா மாறிட்டா அப்புறம் உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது, கோவப்படுத்த முடியாது. யார் வந்து மோதினாலும் நீங்க கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள பாதிக்கப்படுறதுக்கு நான் ஒண்ணு இல்ல. அப்போ நாம நீங்க பிரபஞ்சத்தோட அந்த ஆற்றோட ஓட்டத்தோட ஒன்னா கலந்துடுறீங்க. இதுதான் ஜென் காட்டுற உண்மையான விடுதலை. இது கடவுளை அடையறத பத்தினது இல்ல, உங்களையே, உங்க அகங்காரத்தையே கரைச்சிடுறத பத்தினது. இந்த கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு செஞ்ச பிறகு அத்தியாயத்தோட இறுதியில ஓஷோ இன்னொரு அழகான கதையை சொல்றாரு. ஆமா. ஞானத்தை தேடுற ஒருத்தன் லாவோ த்சு,
கன்ஃபூஷியஸ், புத்தர்னு 3 பெரிய குருக்களை சந்திக்கிறான். ம். அவன் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் தன்னோட பிரச்சனைய சொல்றான். ஆனா அந்த 3 பேருமே அவனுக்கு முற்றிலும் வித்தியாசமான, ரொம்ப சாதாரணமான ஆலோசனைகளை கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க? ஒருத்தர் சந்தைக்கு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வான்னு சொல்றார். இன்னொருத்தர் அந்த ஆற்றங்கரையில போய் அமைதியா உட்காருன்னு சொல்றார். அந்த தேடுபவனுக்கு ஒரே குழப்பம். இந்த கதை மூலமா ஓஷோ என்ன சொல்ல வர்றார்? 3 பேரும் ஏன் வெவ்வேற மாதிரி பதில் சொல்றாங்க? தத்துவங்கிறது ஒரு சித்தாந்தம் இல்ல, அது ஒரு தனிப்பட்ட அனுபவம்னு காட்டுறார். ஓகே. அந்த 3 குருக்களும் ஒரே உண்மையத்தான் அறிஞ்சவங்க. ஆனா அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த தேடுபவனோட அப்போதைய மனநிலைக்கு, அவனோட தேவைக்கேத்த மாதிரி பதில் சொன்னாங்க. உண்மைங்கிறது எல்லாருக்கும் பொருந்துற ஒரு ரெடிமேட் சட்டை கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமா தைக்கப்பட வேண்டியது. ஆமா. ஆக வாழ்க்கையோட பதில்களை நாம வேற யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்க முடியாது. அத நாமளே தான் அனுபவம் மூலமா கண்டறியணும். முதல் கதையில ஜோஷு சொன்ன மாதிரி கடன் வாங்கிய ஞானம் பயனற்றது. இது ஒரு முழு வட்டத்தை நிறைவு செய்யுது. நிச்சயமா. ஒவ்வொருத்தரும் அவங்க பாதைய அவங்கள தான் கண்டுபிடிக்கணும். குருக்கள் வழிகாட்டிகளா மட்டுமே இருக்க முடியும், அவங்க நமக்காக பயணிக்க முடியாது. அப்போ இந்த முதல் அத்தியாயத்தை ஒரு பயணமா பார்த்தா, அது கடன் வாங்கின அறிவோட பயனற்ற தன்மையில தொடங்கி கடவுளுங்கிற கருத்து இறந்து போனதால வர்ற சுதந்திரத்தையும் பொறுப்பையும் நமக்கு காட்டுது. அங்கிருந்து வாழ்க்கைக்கு பெரிய நோக்கங்கள் தேவையில்ல, வாழ்றதே ஒரு கொண்டாட்டம்னு புரிய வைக்குது. கடைசியா அகங்காரத்தை கரைச்சு ஒரு வெற்று படகு மாதிரி மாறுறதுதான் உண்மையான விடுதலைங்கிற இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு வருது. ஆமா, இது நம்பிக்கையிலிருந்து அனுபவத்திற்கு மாறுவதற்கான ஒரு முழுமையான பயணம். பதில்களை தேடுற மனநிலையிலிருந்து கேள்விகளற்ற ஒரு மௌனமான, விழிப்புணர்வுள்ள மனநிலையை அடையறது தான் ஜென் ஓஷோ இந்த அத்தியாயத்துல ரொம்ப ஆழமா விளக்கியிருக்கார். தேடுவதை விட்டுவிட்டு இருப்பதை உணர்வதே ஜென். சரிதான். இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு நீங்கள் சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ஒரு வெற்று படகா மாற முயற்சி செஞ்சா என்ன நடக்கும்? நல்ல கேள்வி. அடுத்த முறை உங்களை யாராவது கோவப்படுத்தும் போதோ அல்லது ஒரு விரும்பத்தகாத சூழ்நிலை வரும்போது உங்களை தாக்குறது ஒரு நபர் இல்ல, அது ஒரு வெற்று படகு, ஒரு சூழ்நிலைன்னு நினைச்சு பார்த்தா உங்க எதிர்வினை மாறுமா? உள்ளக்குள்ள பாதிக்கப்படுறதுக்கு நான்னு எதுவும் இல்லாத அந்த ஒரு கணத்துல நீங்க எப்படி உணர்வீங்க? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூலம் ஓஷோவோட கடவுள் இறந்து விட்டார், சென் வாழ்கிறது புத்தகம். அதுல 2வது அத்தியாயம். தலைப்பே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? கடவுள் மனிதனுக்கோர் அவமரியாதை. ஆமா, தலைப்பே ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி எழுப்புது. கடவுள அவமரியாதைன்னு சொல்றதே ஒரு தீவிரமான கருத்து. இந்த அத்தியாயத்துல ஓஷோ ஏன் அப்படி சொல்றாரு? அப்புறம் இந்த பிரார்த்தனை, பக்தி இதெல்லாம் அவர் எப்படி பார்க்கறார்? இத விளக்க அவர் பயன்படுத்துற அந்த சென், சூஃபி கதைகள்ல அப்படி என்னதான் இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நிச்சயமா. இதுல நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியதே ஒண்ணுதான். ஓஷோ இங்க நாத்திகம் பேசல. இது கடவுள் மறுப்பு கொள்கை கிடையாது. சொல்லப்போனா கடவுள்ங்கிற ஒரு கருத்து, ஒரு ஐடியா, அது எப்படி மனுஷனோட முழு ஆற்றலை அவன் உணர்றதுக்கு ஒரு தடையா இருக்குன்னு தான் விளக்குறார். அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளி இந்த கதைகள் ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு காட்டும். சரி, அப்போ முதல் கதைக்கே போயிடலாம். ஓஷோ இந்த அத்தியாயத்தை ஒரு ஜென் கதையோட ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய அறிஞர் புத்தர் கிட்ட 3 புதிர்களை வைக்கிறாரு. ஆனா புத்தர் ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே மௌனமா இருக்கார். அந்த அறிஞரும் ரொம்ப திருப்தியா திரும்பி போயிடுறார். இத பாத்துட்டு இருந்த ஆனந்தருக்கு ஒரே குழப்பம். அவர் புத்தர்கிட்ட கேட்டப்போ புத்தர் சொல்றார், அவர் ஒரு உண்மையான ஞானி, பதில் தேடி வரல, ஏன் மௌனமே அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்றார். இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மௌனம் எப்படி பதிலா இருக்க முடியும்? இங்கேதான் ஓஷோவோட முக்கியமான புள்ளி ஆரம்பிக்குது. ஆன்மீகம்ங்கிறது பதில்களை சேகரிக்கிற ஒரு போட்டி இல்ல, அது கேள்விகளை கரைக்கிற ஒரு கலை. ஓஹோ. அந்த அறிஞருக்கு பதில் தேவைப்படல, அவருக்கு ஒரு அங்கீகாரம் தான் தேவைப்பட்டது. புத்தரோட மௌனம் என்ன சொல்லுச்சுன்னா, உங்க தேடல் முடிஞ்சது, உங்க ஞானத்தை நான் உணர்றேன், இனி வார்த்தைக்கு இங்க வேலையே இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி. உண்மையான ஞானம் விவாதத்தை முடிச்சு வைக்கும், ஆரம்பிக்காது. அறிவுங்கிறது வெறும் தகவல், அது ஒரு சுமை. ஆனா ஞானம்ங்கிறது அனுபவம், அது ஒரு விடுதலை. அப்போ நாம கேள்விகள் கேட்கறது, பதில் தேடுறதெல்லாம் தவறா? தவறில்ல, ஆனா அந்த தேடல் எங்க நிக்கணுங்கிறது தான் கேள்வி. அறிவுபூர்வமான பதில்கள் உங்க மனசை நிரப்பும், அவ்வளவா. ஆனா உண்மையான அனுபவம் அது மனசை கடந்து போக வைக்கும்.
புத்தர் மட்டும் அன்னைக்கு பதில் சொல்லியிருந்தா அது அந்த அறிஞரோட மனசுக்கு ஒரு தீனியா போயிருக்கும், அவரோட அனுபவத்துக்கு இல்ல. இதுதான் முதல் கருத்து. என்ன சந்திக்கிறார். அவர் ரொம்ப அழகா இருக்கா. ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். இவன் நல்லவளா கெட்டவளா, இவள பார்க்கலாமா கூடாதான்னு. கடைசியில அவ ஒரு விலைமாதுன்னு தெரிய வருது. இந்த கதை என்ன சொல்ல வருது? மனசோட அந்த முத்திர குத்துற பழக்கத்தை இது அப்பட்டமா காட்டுது. இதுதான் ஜென்னோட ஒரு தனித்துவமான பார்வை. மற்ற தத்துவங்கள்லாம் நல்லது எது கெட்டது எதுன்னு விவாதம் பண்ணும். ஆனா ஜென் அந்த விவாதத்தையே கேள்வி கேட்கும். அப்படியா? ஆமா, அந்த துறவி அந்த பெண்ணை ஒரு பெண்ணா பார்க்கல. நல்ல பெண், கெட்ட பெண், விலைமாதுன்னு சில ஐடியாக்கள் வழியா பார்க்கறார். நல்லதுன்னு ஒரு எண்ணம் வந்தாலே கெட்டதுங்கிற எண்ணமும் கூடவே பிறந்துடும் இல்லையா? இந்த மனசோட பிரிவினையை தாண்டி இருக்கிறத அப்படியே பார்க்கறது தான் ஜென். அதாவது அந்த பெண் நல்லவரா கெட்டவராங்கிறது முக்கியம் இல்ல. அந்த நிமிஷத்துல அவங்க அங்க இருக்காங்க, அது மட்டும்தான் உண்மை. சரிதானே? மிகச்சரியா. நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இதை நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் கடினமானவர்னு நம்ம முத்திரை குத்திட்டா அதுக்கப்புறம் அவர் செய்யற எல்லாமே நமக்கு அப்படிதான் தெரியும். அந்த முத்திரையை தாண்டி அந்த மனுஷனை பார்க்க நம்ம மறந்துடுறோம். இந்த மனசோட முத்திரை குத்துற பழக்கம்தான் அத்தனை உறவு சிக்கல்களுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் மூலம்னு ஓஷோ சொல்றார். மனசோட இந்த பழக்கம் தனிநபர்கள் கிட்ட மட்டும் இல்ல, கடவுள் மாதிரி பெரிய கருத்துகள் மேலயும் நாம இதையே தான் செய்றோம். கடவுள் இருக்கார் இல்லன்னு முத்திரை குத்த முயற்சி பண்றோம். இத செங்கிஸ்கானோட பேரன் குப்லாய் கான் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? ஆமா, மிக அருமையான கதை அது. குப்லாய் கான் ஒரு சென் குரு கிட்ட கேக்குறான், கடவுள் இருக்கிறாரா? அதுக்கு அந்த குரு சொல்றார், நீ முதல்ல வானத்தை கீழே கொண்டு வா, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன் அப்படின்னு. இது ஒரு தந்திரமான பதில் மாதிரி தெரியுதே. இல்ல, இது தந்திரம் இல்ல, இது ஒரு ஆழமான உண்மை. கடவுளுங்கிறது ஆகாயம் மாதிரி, அது உங்களை எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கு. அது ஒரு பொருள் மாதிரி சுட்டி காட்டவோ நிரூபிக்கவோ முடியாது. அது ஒரு அனுபவம், ஒரு கோட்பாடு கிடையாது. இது மறுபடியும் புத்தரோட மௌனத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது. அனுபவிச்சவங்க பேசுறதில்ல. உண்மை. கடவுளை பத்தி அதிகமா பேசுறவங்க, விவாதம் பண்றவங்க யாரும் அவர் அனுபவிச்சதில்லைன்னு ஓஷோ சொல்றாரு. அனுபவம் வார்த்தைகளை கொன்னுடும். அனுபவம் உங்களை மௌனமாக்கிடும். கடவுளை நிரூபிக்க சொல்றதே ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ஏன்னா நிரூபிக்கக்கூடிய எதுவுமே கடவுளை விட சின்னதா தான் இருக்க முடியும். ஒரு நிமிஷம். அப்போ கோடிக்கணக்கான மக்கள் செய்யற பிரார்த்தனை, பக்தி, இது எல்லாத்தையும் ஓஷோ முழுசா நிராகரிக்கிறாரா? பிரார்த்தனைங்கிறது ஒரு பலவீனமானவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றது, அதுல ஆறுதல் தேடுற மக்களோட நம்பிக்கையை அவமதிக்கிற மாதிரி இல்லையா? நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குறார், அதோட பயனாளிகளை இல்ல. அவர் நிராகரிக்கல, அதோட உளவியலை ஆராயிறார். கடவுள் இருக்கிறார்னு சொல்றதே மனுஷனோட அகந்தையோட ஒரு வெளிப்பாடுதான்ங்கிறார். அகந்தையா? எப்படி? ஆமாம், அதாவது எனக்கு பிரபஞ்சத்தோட ரகசியம் தெரியும்னு சொல்றதுக்கு சமம் அது. ரெண்டாவதா, கடவுளை நம்புறது மூலமா மனுஷன் தன்னோட வாழ்க்கையோட முழு பொறுப்பையும் அவரு மேல போட்டுட்டு ஒரு குழந்தைய போல பாதுகாப்பா உணர முயற்சி பண்றான். சுதந்திரமா இருக்கிறதுல இருக்கிற பொறுப்பை தவிர்க்கிறான். பிரார்த்தனை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓஷோவோட பார்வையில பிரார்த்தனைங்கிறது அடிப்படையில ஒரு கோரிக்கை. எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறது. இது மனுஷனோட சுயமரியாதையை குறைக்குது. நீங்க யார்கிட்டயாவது கையேந்தும் போது உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. கடவுள் மனிதனுக்கு ஒரு அவமரியாதைங்கிற தலைப்போட முழு அர்த்தமே இதுதான். மனுஷன் தன்னோட சொந்த ஆற்றலை உணர்ந்து முழு பொறுப்போட எழுந்து நிக்கிறத தடுக்கிற ஒரு கருவியா கடவுள்கிற கருத்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றார். ஓஷோவோட நோக்கம் பக்தியை ஒழிக்கிறது இல்ல, சார்ந்திருக்கிற மனப்பான்மையை ஒழிக்கிறது. எனக்கு சக்தி கொடுன்னு கேட்கறதுக்கு பதிலா எனக்குள்ள இருக்கிற சக்தியை நான் எப்படி உணர்றதுன்னு கேள்வியை மாத்தணுங்கிறது தான் அவர் வழி. அப்போ ஆற்றல் வெளியில இல்ல, உள்ள இருக்கு. இதுதான் மைய கருத்து. இது அடுத்த கதைக்கு நம்மள அழகா கூட்டிட்டு போகுது. 20ஆம் நூற்றாண்டோட முக்கியமான சூஃபி ஞானி குர்ஜீஃப் பத்தின கதை. அவர் ஆன்மீகத்தை ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான வழியில அணுகுனவர். அவர் தன்னோட அப்பா கிட்ட புதையல் இருக்கிற இடத்தோட வரைபடத்தை கேக்குறான். ஆனா அவங்க அப்பா என்ன பண்றார், நீ எப்படி வாழணும்னு ஒரு பெரிய அறிவுரையை எழுதி தர்றார். மிக ஆழமான கதை இது. உண்மையான புதையல் தங்கம் வைரம் இல்ல, அது வெளியில இல்ல, உனக்குள்ள இருக்குன்னு தான் அந்த அப்பா உணர்த்துறாரு. அந்த அப்பா அனுப்பின கடிதத்துல வாழ்க்கைக்கான விதிகள் இருந்துச்சு. அதாவது விழிப்புணர்வோட, நேர்மையோட, சுயமரியாதையோட எப்படி வாழணுங்கிற வழிய சொல்றாரே தவிர வெளியே தேடுறதுக்கான ஒரு மேப் தரல. குர்ஜீஃப் அந்த கடிதத்துல இருந்தபடி பல வருஷம் வாழ்ந்தப்போ அவர் முற்றிலும் ஒரு புதிய மனுஷனா மாறினார். அந்த மாற்றம் தான் உண்மையான புதையல். கடவுளை வெளியே தேடுறதை விட்டுட்டு வாழ்க்கையை முழுமையா விழிப்புணர்வோட வாழ்றது தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறது தான் இதோட சாரம்.
இந்த விழிப்புணர்வு பத்தி பேசும்போது எனக்கு அந்த இக்யூங்கிற சென் குருவ பத்தின பாலம் கட்டுற கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் அது தர்க்கத்தை வச்சு விளையாடுது. ஒரு அதிகாரி கட்டின பாலத்துல யாரும் இந்த பாலத்தை கடக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறத பார்த்து இக்யூ அந்த அதிகாரியோட அகந்தையை எப்படி உடைச்சாருங்கிறது சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமாம், இது சென்னோட விளையாட்டுத் தன்மையையும் தர்க்கத்தை உடைக்கிற தன்மையையும் காட்டுது. அந்த அதிகாரி பாலத்தோட நடுவுல இந்த பாலத்தை யாரும் கடக்கக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு வச்சிருந்தார். இக்யூ அதை படிச்சுட்டு பாலத்தோட நடுவுல நடந்து போனார். கடக்கல, நடந்து போனார். ஆமா, அதிகாரி கோவப்பட்டப்போ இக்யூ சொன்னார், நான் பாலத்தை கடக்கலையே, அதன் மீது நடந்து செல்கிறேன். இது ஒரு வகையில குழந்தைத்தனமா தோணினாலும் அதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அது எப்படி? இன்னைக்கு இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி தான். யாரும் அதை முழுசா படிக்கிறதில்ல, ஆனா வார்த்தைகள்ல நாம மாட்டிக்கிறோம். இக்யூ ஒரு ஆன்மீக ஹேக்கர் மாதிரி அந்த சிஸ்டத்தோட ஓட்டையே கண்டுபிடிச்சிட்டார். அந்த அதிகாரி வார்த்தைகள்ல தர்க்கத்துல சிக்கிக்கிட்டார். இக்யூவோ வார்த்தைகளை கடந்து அதோட உண்மையான அர்த்தத்தை அனுபவமா மாத்தி காட்டினார். தர்க்க ரீதியா யோசிக்கிற மனச ஒரு ஷாக் கொடுத்து தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட உண்மையை உணர வைக்கிறது தான் சென்னோட வழி. தர்க்கம், வார்த்தைகள், கருத்துகள்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போனா கடைசில என்ன மிஞ்சும்? இதுதான் நீச்சேவோட புகழ்பெற்ற கடவுள் இறந்து விட்டார்ங்கிற வரிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆனா நீச்சேவுக்கு கடவுள் இறந்து விட்டாருங்கிறது ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு அர்த்தம் தொலைஞ்சு போன தருணம். ஆனா ஓஷோ அத ஒரு கொண்டாட்டமா பாக்குறாரு. ஏன் இந்த வேறுபாடு? அருமையான கேள்வி. நீட்சே ஒரு தத்துவஞானி. அவர் சமூக கட்டமைப்போட பார்வையில இதை பார்த்தார். கடவுள்ங்கிற அந்த சென்டர் பாயிண்ட் உடைஞ்சா மேற்கத்திய உலகத்தோட ஒழுக்கம், அர்த்தம் எல்லாமே சிதைஞ்சிடும்னு அவர் பயந்தார். ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும்னு நினைச்சார். ஆமா, ஆனா ஓஷோ ஒரு ஞானி. அவர் மனுஷனோட உள்ளார்ந்த வளர்ச்சியோட பார்வையில இதை பார்க்கறார். ஓஷோ சொல்றார், நீட்சே சொல்றது சரிதான், ஆனா கடவுள் ஒருபோதும் இருந்ததே இல்ல. மனுஷன்தான் அவனை உருவாக்குனா, இப்போ அவனே அவனை பொன்னுட்டான். அதாவது இது ஒரு வளர்ச்சி படியில அடுத்த கட்டம்னு சொல்றாரா? கரெக்ட். மனுஷன் குழந்தையா இருந்தப்போ அவனுக்கு பாதுகாப்புக்கும் வழிகாட்டுதலுக்கும் வானத்துல ஒரு அப்பா தேவைப்பட்டார். இப்போ மனிதகுலம் வளர்ந்துருச்சு, அந்த கற்பனை தந்தை இனிமே தேவையில்லை. அந்த பொம்மைய அவனே உடைச்சிட்டான். இது மனிதகுலத்தோட வளர்ச்சி பாதையில ஒரு முக்கியமான விடுதலை தருணங்கிறது ஓஷோவோட பார்வை. கடவுளை கொன்னது மூலமா மனுஷன் தன் மேல முழு பொறுப்பையும் தன் சுதந்திரத்தையும் முழுசா ஏத்துக்கிறான். இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல, கொண்டாடப்பட வேண்டிய தருணம். சரி, ஓஷோ கடவுளுங்கிற கருத்தை, பிரார்த்தனைய, தர்க்கத்தை எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறார். அப்போ இதுக்கு மாற்றா அவர் என்ன தீர்வை கொடுக்கறாரு? இந்த அத்தியாயத்தோட இறுதியில அவர் ஒரு தியான பயிற்சியை சொல்றாரு இல்லையா? தேவச்சன்னு அதுக்கு பேரு. அது என்ன பயிற்சி? இதுதான் ஓஷோவோட நேர்மறையான பங்களிப்பு. பிரார்த்தனைக்கு பதிலா தியானம். தேவச்சின்னா தெய்வீகமான பார்வைன்னு அர்த்தம். இது யார்கிட்டயும் அதையும் கேட்கறதில்ல, இருக்கிறத அதோட முழுமையில பார்க்கறது. இந்த தியானத்தோட 3 படிகள் அவர் விளக்குறார்: சத்தியம், சிவம், சுந்தரம். அது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, காலையில நீங்க குடிக்கிற காஃபியோட வாசனைய, அதோட சூட்ட, சுவைய எந்த விதமான சிந்தனையும் இல்லாம முழுசா உணர்றீங்க இல்லையா? அது சத்தியம், அதாவது உண்மை. சரி. அந்த அனுபவம் உங்களுக்குள்ள ஒருவித அமைதியும் சந்தோஷத்தையும் தருமே, அது சிவம், நன்மை அல்லது அழகு. அந்த சந்தோஷத்துல நீங்க உங்களே சில நிமிஷம் மறந்து அந்த காஃபியோட அனுபவத்தோட ஒன்றி போவீங்களே, அதுதான் சுந்தரம். தியானம்னா எங்கேயோ உட்காந்து செய்யறதில்ல, ஒவ்வொரு கணத்தையும் இப்படி வாடுறதுதான்னு ஓஷோ சொல்றார். ஆக உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் உண்மைய பாக்குறது, அதுல அழக காண்பது, அந்த அனுபவத்துல கரைஞ்சு போறது. மிகச்சரி. இது யார்கிட்டயும் எதையும் கேட்கிற செயல் இல்ல. இது இருப்புக்கு நன்றி சொல்ற ஒரு நிலை. இது பிரபஞ்சத்தோட இணையிற ஒரு அனுபவம். இதுதான் உண்மையான ஆன்மீகம்னு ஓஷோ சொல்றார். பிரார்த்தனை உங்களை ஒரு யாசகனா மாத்தி பலவீனமாக்குது. ஆனா தேவைச்சன் மாதிரி தியானம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை, அந்த தெய்வீகத்தை வெளிக்கொண்டு வருது. ஆக கடவுள்ங்கிற கருத்தை ஒரு வெளிப்புற சக்தியா, ஒரு தடையா பார்த்து அதை தாண்டி போய் மனுஷனோட முழுமையான ஆற்றலை விழிப்புணர்வு மூலமா உள்ளேயே கண்டடையணும். இதுதான் இந்த அத்தியாயத்தோட சாரம். ஜென் மற்றும் சூஃபி கதைகள் மூலமா ரொம்ப ஆழமான, அதே சமயம் சவாலான தத்துவங்களை ஓஷோ விளக்கியிருக்கார். இல்ல, உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்றபடி கடவுள்ங்கிற கருத்து நம்ம பொறுப்பை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கிற ஒரு கருவியா இருக்கலாம். ஆனா எதையாவது நம்புறது மனுஷ இயல்பா இருக்கு.
ஒருவேளை கடவுளுங்கிற அந்த கருத்துக்கு பதிலா நம்மால பிரபஞ்சத்தின் மீதான நம்பிக்கை அல்லது நம்ம உள்ளார்ந்த ஆற்றலின் மீதான நம்பிக்கைன்னு ஒன்னு வச்சுக்க முடியுமா? அப்படி உங்க பொறுப்பை உங்ககிட்ட இருந்தே பறிக்காத, மாறா உங்க ஒவ்வொரு செயலுக்கும் உங்களையே முழு பொறுப்பாக்குற ஒரு நம்பிக்கையை நீங்க உருவாக்குனா, உங்க வாழ்க்கை முறையில, உங்க முடிவுகள்ல, உங்க அணுகுமுறையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு சிந்திச்சு பாருங்க. வணக்கம். ஓஷோவின் கடவுள் இறந்து விட்டார், ஜென் வாழ்கிறது புத்தகத்துல இன்னைக்கு நாம 3வது அத்தியாயத்துக்குள்ள போக போறோம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். தலைப்பே பாருங்களேன், கடவுள் என்பது நாளை பார்க்கலாம் என்பது போன்றதே. இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஆழமா அலசலாம். ரெடியா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஜென் கதையோட தான். ஆனா எனக்கு முதல் தடவை படிக்கும்போது சத்தியமா ஒண்ணுமே புரியல. அது சுவாபாவிகம்தான். ஜோஷுன்னு ஒரு சீடர் இருக்காரு. அவரோட குரு நான்சன் கிட்ட ஞானம் எங்க இருக்குன்னு ரொம்ப நேரடியா கேக்குறாரு. அதுக்கு குரு ரொம்ப சாதாரணமா அதோ அந்த மலைய பாருன்னு சொல்றாரு. இத கேட்டதும் எனக்கு ஒரே குழப்பம். என்ன பதில் இது? இதுதான் ஜென்னோட அழகே. அது நேரடியான பதில்களை தராது, அது உங்களை ஒரு அனுபவத்துக்குள்ள தள்ளிவிடும். ஓகே, தேடுற மாதிரி. கரெக்ட். குரு அந்த மலையை காட்டி ஞானம் அந்த மலையில இருக்குன்னு சொல்லல. அவர் சொல்றது என்னன்னா, கேள்வி கேட்கறத நிறுத்து, இப்போ இந்த கணத்துல உனக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு மலை. அதை பார், முழுசா இந்த கணத்துல இரு. அதுதான் ஞானம். ஞானத்தை தேடாதே, ஞானமாகவே இருங்கிறது தான் அதோட அர்த்தம். சரி, இது புரியுது. ஆனா கதையோட ட்விஸ்டே அடுத்துதான் வருது. ஹோஜன் இன்னொரு துறவி இத கேட்டுட்டு ஜாக்கிரதையா இருங்க, இந்த விஷயம் பல தலைமுறைக்கு மக்களை தப்பா வழிநடத்த போகுதுன்னு எச்சரிக்கிறாரு. இது ஒரு முரண் மாதிரி இல்லையா? அருமையான கேள்வி. பார்க்கறதுக்கு முரண் மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒரு ஆழமான எச்சரிக்கை இருக்கு. என்ன எச்சரிக்கை? ஹோஜனுக்கு தெரியும் மனித மனசோட குணம் என்னன்னு. நாம உடனே வார்த்தைகளை பிடிச்சுக்குவோம். ஆமா. நாம என்ன நினைப்போம்? ஓ, அப்போ இயற்கையை ரசிக்கிறது தான் ஞானம், அல்லது மலைய பார்க்கறது ஒரு தியான முறைன்னு ஒரு கோட்பாட்டு உருவாக்கிடுவோம். ஒரு ஃபார்முலா மாதிரி உருவாக்கிடுவோம். சரியா சொன்னீங்க. குருவோட நோக்கம் அந்த நேரடி அனுபவத்தை கொடுக்கறது. ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த அனுபவத்தை விட்டுட்டு அதுக்கான விளக்கத்தையும் சூத்திரத்தையும் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஆபத்தை தான் ஹோஜன் சுட்டிக்காட்டுறாரு. சூத்திரத்தை உருவாக்காத, அனுபவத்துல மூழ்குங்கிறது தான் அந்த எச்சரிக்கை. எக்ஸாக்ட்லி. அப்போ ஜென்னோட முதல் பாடமே அனுபவத்தை தள்ளி போடாத, அது இப்போ இங்கே இருக்குங்கிறது தான். அப்படியானா மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய தள்ளி போடுற விஷயம் கடவுள் தானே? ஆமா. இதுதான் ஓஷோ நீட்சேவோட மேற்கோளுக்கு வர்றதுட்டு காரணமா? கச்சிதமா என்னச்சிங்க, அதுதான் அந்த புள்ளி. கடவுள் இறந்து விட்டாருன்னு நீட்சே சொன்னத ஓஷோ இங்க கொண்டு வரார். இதுக்கு அர்த்தம் கடவுள்னு ஒரு ஆள் செத்துட்டாருன்னு இல்ல. அது எனக்கும் தெரியும். பல நூற்றாண்டுகளா மனித வாழ்க்கையோட மையமா ஒரு அச்சாணியா இருந்த கடவுள்ங்கிற கருத்து அதோட சக்தியை இழந்துடுச்சுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, ரொம்ப காலமா நம்மோட நல்லது, கெட்டது, ஒழுக்கம், வாழ்க்கையோட அர்த்தம், இது எல்லாத்துக்கும் கடவுள் தான் பதில். ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் மாதிரி. ஆமா, நல்ல உவமை. நம்மோட எல்லா மாரல் கூடையும் அதுல தான் சேமிச்சு வச்சிருந்தோம். நீச்சே சொல்றாரு, அந்த ஹார்ட் டிரைவ் கிராஷ் ஆயிடுச்சு. அது கிராஷ் ஆனதும் மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம். சரிதான். அந்த வெற்றிடம் அதை நிரப்பத்தான் கம்யூனிசம், பாசிசம்னு புது புது சித்தாந்தங்கள் வந்துச்சு. ஆனா அது எதுவுமே அந்த இடத்த நிரப்பல. ஓஷோ சொல்றாரு, அந்த மையம் போனதுக்கு அப்புறம் நவீன மனிதன் ஒரு விதமான பதட்டத்திலையும் அர்த்தமின்மையிலும் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுதான் அவனோட மிகப்பெரிய வேதனைன்னு சொல்றாரு. ஆமாம். அந்த வெற்றிடத்தை நிரப்ப முயற்சி பண்ற இன்னொரு விஷயமா தான் ஓஷோ மத நம்பிக்கைகளை பாக்குறாரு. அத ரொம்ப கடுமையா தாக்குறாரே. ஓ ஆமா, ரொம்பவே. ஒருத்த கிளிகளை வாங்கிட்டு அதுக்கு ராம் ராம்னு சொல்லிக் கொடுக்க முயற்சி செஞ்ச கதைய சொல்றாரு. ஆனா கிளிகள் பேசவே இல்ல. நம்பிக்கைகளும் அப்படிதான், உயிரில்லாத வார்த்தைகள்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா ஓஷோவோட பார்வையில நம்பிக்கைங்கிறதே கடன் வாங்கின அறிவுதான். அது உங்களோட அனுபவம் இல்ல, மத்தவங்க கொடுத்தது. உங்க அப்பா, அம்மா, சமூகம் உங்களுக்கு கொடுத்தது. அதை நீங்க அப்படியே கிளி மாதிரி திருப்பி சொல்றீங்க. அது உங்க ரத்தத்துல கலக்கல, உங்க உயிரா மாறல. அப்போ கடவுள் இருக்காருன்னு நம்புறதும் இல்லன்னு நம்புறதும் ஒண்ணுதான் சொல்றாரு. ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே நீங்க சுயமா அனுபவிச்சு உணர்ந்த உண்மை இல்ல. ரெண்டுமே கடன் வாங்கின கருத்துக்கள் தான். அப்போ என்னதான் தீர்வு? எதையுமே நம்பக்கூடாதா? நம்பாதீங்க, தெரிஞ்சுக்கோங்கிறது தான் ஓஷோவோட வழி. தேடல தொடங்குங்க. ஒரு திறந்த மனசோட, எந்த முடிவுக்கும் வராம எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிக்க போறேங்கிற மனநிலையில பயணத்தை தொடங்குங்க. அதுதான் உண்மையான ஆன்மீகம்.
மத்தவங்க கொடுத்த பதில்களை சுமந்துட்டு திரியறது ஒரு ஆன்மீக அடிமைத்தனம். கரெக்ட். இந்த கடன் வாங்கின அறிவுங்கிற கருத்து ஓஷோவோட படுத்த புள்ளிக்கு அழகாயிட்டு செல்லுது. கடவுள் மனிதனை தன் சாயலில் படைத்தார்னு பைபிள்ல வர்ற வரிய அவர் அப்படியே தலைகீழா திருப்புறாரு. ஆமா, ஓஷோவோட மிக முக்கியமான சவால் விடுக்கிற கருத்துக்களில் இதுவும் ஒண்ணு. அவர் சொல்றாரு, இல்லவே இல்ல, மனிதன் தான் கடவுளை தன் சாயல்ல படைத்தான்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, சீனாவோட கடவுள்களுக்கு சீன முகம், ஆப்பிரிக்காவோட கடவுள்களுக்கு ஆப்பிரிக்கா முகம், நம்ம ஊர் கடவுள்களுக்கு நம்ம ஊர் சாயல். ஆமா, அது உண்மைதான். ஒவ்வொரு கலாச்சாரமும் தனக்கு பிடிச்ச மாதிரி தன் குணாதிசயங்களோட ஒரு கடவுளை கற்பனை பண்ணிக்கிச்சு. இது மனிதனோட படைப்பு, பிரபஞ்சத்தோட உண்மை இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றாரு. இதுக்கு மேல போய் கடவுளுங்கிற வார்த்தையோ ஒரு பெரிய தடைன்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா கடவுள்னு சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள 1000 கருத்துக்கள், படங்கள், கதைகள் ஓட ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு சிலுவை தெரியும், ஒருத்தருக்கு லிங்கம் தெரியும். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிம்பம் வரும். அந்த வார்த்தை உண்மையா நேரடியா அனுபவிக்க விடாம ஒரு திரை மாதிரி மறைக்குது. அதனாலதான் சென் மரபுல கடவுளுங்கிற வார்த்தைக்கே இடமில்ல. அதை ஒரு தேவையற்ற சுமைன்னு தூக்கி போட்டுட்டாங்க. இதுதான் போதி தர்மரோட கதைக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். வு பேரரசர். ஆமா, வு பேரரசர் நிறைய மடாலயங்கள் கட்டி புத்த மதத்துக்கு பெரிய சேவை செஞ்சவர். அவர் போதி தர்மர்கிட்ட, நான் இவ்ளோ நல்லது செஞ்சிருக்கேன், எனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும், புனிதமான உண்மைனா என்னன்னு கேக்குறாரு. ஆனா போதி தர்மர் கொடுத்த பதில் பேரரசரை நிலைகுலைய வச்சிடுச்சு. அவர் சொன்னாரு, பரந்த வெற்றிடம், புனிதமானதுன்னு எதுவுமே இல்ல. பேரரசருக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. புரியல. ஏன்னா அவரோட மனசு கணக்கு வழக்குல இருந்துச்சு. புண்ணியம், வெகுமதி, சொர்க்கோன்னு. ஆனா சென் சொல்ற வெற்றிடம், அதாவது சூனியதாங்கிறது ஒண்ணுமே இல்லாத பாழ் இல்ல. அப்போ அது என்ன? அது கொஞ்சம் விளக்க முடியுமா? உங்க மனச ஒரு கண்ணாடி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. காலப்போக்குல நல்லது, கெட்டது, சரி, தவறு, புனிதம், அப்புனிதம்னு நிறைய கருத்துக்கள் தூசி மாதிரி அந்த கண்ணாடியில படிஞ்சிடுது. இப்போ அந்த கண்ணாடியால எதையும் சரியா பிரதிபலிக்க முடியாது. தூசியை தான் காட்டும். ஆமா, சூனியதாங்கிறது அந்த கண்ணாடியை உடைச்சு எரியறதில்ல, அது மேல படிஞ்சிருக்கிற எல்லா தூசியும் தொடச்சு சுத்தமாக்குறது. இப்போ அந்த கண்ணாடி வெற்றிடமா, அதாவது தூசி இல்லாம இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது அப்படியே எந்த தீர்ப்பும் இல்லாம பிரதிபலிக்கும். அந்த தெளிவு நிலைதான் போதி தர்மர் சொன்ன வெற்றிடம். மனசுல இருக்கிற இந்த தூசி, இந்த சுமைகளை பத்தி பேசுறப்போதான் ஓஷோ சொல்ற அந்த 2 துறவிகள் கதை ஞாபகத்துக்கு வருது. ஆமா, ஒரு அற்புதமான கதை. ஒரு நதிக்கரையில ஒரு அழகான பெண் நதிய கடக்க முடியாம உதவி கேக்குறா. துறவிகள் பெண்களை தொடக்கூடாதுன்னு விதி. ஆனா மூத்த துறவி ஒரு கணம் யோசிச்சு அந்த பெண்ணை தன் தோள்ல தூக்கிக்கிட்டு போய் நதியோட மறுகரையில இறக்கி விட்டுட்டு எதுவும் பேசாம நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இளைய துறவிக்கு உடம்பெல்லாம் எரியுது. பல மணி நேரம் அமைதியா நடந்து போறான். அவனால பொறுத்துக்கவே முடியல. கடைசியா வெடிக்கிறான். குருவே, நாம துறவிகள் பெண்களை தொடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க செஞ்சது மகா பாவம்னு கத்துறான். அதுக்கு அந்த மூத்த குறவி சொன்ன பதில் தான் கதையோட உச்சம். ஆமா, அவர் ரொம்ப அமைதியா திரும்பி பார்த்து, நான் அந்த பெண்ணை நதிக்கரையிலேயே பல மணி நேரத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டேன், நீ இன்னும் அவளை சுமந்துகிட்டா வர்றேன்னு கேட்டாரு. வாவ்! பாருங்க, ஜென்னோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு. நம்மள பாதிக்கிறது நாம செய்யற செயல்கள் இல்ல, அந்த செயல்களை பத்தி நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களும் குற்ற உணர்ச்சிகளும் விதிகளும் தான். இளைய துறவி அந்த விதியை சுமந்துட்டு இருந்தான். ஆமா, விதியையும் அந்த கடந்த கால நிகழ்வையும் மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருந்தான். மூத்த துறவி அந்த கணத்துல என்ன தேவையோ அதை செஞ்சார். செஞ்சுட்டு அதிலிருந்து முழுசா வெளியே வந்துட்டார். நிகழ்காலத்துக்கு வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? நேத்து ஆபீஸ்ல நடந்த சண்டை, போன வாரம் செஞ்ச ஒரு தப்பு, இது எல்லாம் நாம தான் இன்னும் மனசுல சுமந்துட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த இளைய துறவி நாம தான். ஓஷோ கேட்கிற கேள்வி அதுதான். நீங்க எந்த பெண்ணை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த கடந்த கால நிகழ்வ, எந்த கோவத்தை, எந்த வருத்தத்தை இறக்கி வைக்காம இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்க? நிகழ்காலத்துல வாழுங்க, சுமைகளை இறக்கி வைங்கிறது தான் ஜென். அதுதான். இதே மாதிரி சரித்திரம், தேவதூதர்கள்னு நாம புனிதமா நினைக்கிற எல்லாத்தையும் ஓஷோ கேள்வி கேட்கிறாரு. கடவுளுக்கே தனிமையா இருக்கு, அதனாலதான் தேவதூதர்களை அனுப்புறாருன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஓஷோவோட நோக்கமே நாம கேள்வி கேட்காம ஏற்றுக்கிட்ட எல்லாத்தையும் உடைக்கிறது தான். சரித்திரங்கிறது செத்துப்போன இறந்த காலம், அது ஏன் சுமக்கணும்னு கேட்கிறார். கடவுளுக்கே ஒரு தேவை இருக்குன்னா அவர் எப்படி முழுமையானவரா இருக்க முடியும்னு தர்க்க ரீதியா கேட்கிறார். ஓகே, சுருக்கமா சொன்னா அவர் சொல்றது ஒண்ணுதான். உங்க சொந்த அனுபவம் தான் உங்களுக்கான ஒரே வேதம். மத்தவங்க சொன்னதுக்காகவோ புத்தகத்துல எழுதியிருக்குங்கிறதுக்காகவோ எதையும் நம்பாதீங்க. உங்க அனுபவத்தோட உரைக்கல்லுல வச்சு உரைச்சு பாருங்க.
ஆமா, அது உங்களுக்கு உண்மையா பட்டா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருங்க. சரி, அப்போ நம்பிக்கை வேணாம், கடவுள்ங்கிற கருத்து வேணாம், கடந்த காலம் வேணாம், நீ எல்லாத்தையும் கழிச்சிட்டா கடைசியில என்னதான் மிச்சம் இருக்கு? ஓஷோவோட தீர்வு என்ன? தியானம். அதுதான் ஓஷோவோட பதில். அவர் பிரார்த்தனைக்கும் தியானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா சொல்றார். அது என்ன வித்தியாசம்? பிரார்த்தனைங்கிறது ஒரு பலவீனமான செயல். அது கடவுள்கிட்ட கை ஏந்துற மாதிரி, பிச்சை கேட்கிற மாதிரி. அதுல நீங்க ஒரு அடிமையா இருக்கீங்க. ஆனா தியானம் அப்படி இல்ல. தியானம்ங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற சக்திய, உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மையை உணர்றது. அது உங்களை ஒரு பேரரசனா உணர வைக்கும். அப்போ தியானம்ங்கிறது எந்த வெளியில இருக்கிற சக்தியும் நம்பி இல்ல, அது ஒரு உள்முக பயணம். முற்றிலும். அது உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்து வைக்கிற ஒரு அறிவியல். நம்பிக்கைகளை விட்டுட்டு அனுபவத்துக்குள்ள நுழையும் போது நீங்க வாழ்ற ஒவ்வொரு கணமும், செய்யற ஒவ்வொரு வேலையும் தியானமா மாறும். இந்த விழிப்புணர்வு நிலைதான் உண்மையான மதம். ஆமா. பிரார்த்தனைகள் மறைஞ்சு தியானம் தழைக்கும் போதுதான் மனிதன் உண்மையிலேயே சுதந்திரமானவனா மாறுவான்னு ஓஷோ நம்புறாரு. ஆக மொத்தத்துல இந்த அத்தியாயத்தோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன். கடவுள், நம்பிக்கை, விதிகள்னு மத்தவங்க கொடுத்த எல்லா சுமைகளையும் முதல்ல கீழே இறக்கி வைங்க. கரெக்ட். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தின கவலைகளை விடுங்க. இந்த கணத்துல முழுமையான விழிப்புணர்வோட வாழுங்க. உங்க அனுபவத்தை மட்டுமே நம்புங்க. அப்போ வாழ்க்கை ஒரு பிரச்சனையா இல்லாம ஒரு கொண்டாட்டமா மாறும். சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. ஓஷோ இந்த அத்தியாயம் முழுக்க கடவுளை தேடாதீங்க, அந்த வார்த்தையே மறந்துடுங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை கடவுளுங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தொலைதூர பொருள் இல்லாம, நாம ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யதார்த்தத்தோட, இந்த இருப்போட இன்னொரு பெயரா இருந்தா என்ன செய்யறது? சுவாரஸ்யமா இருக்கு. நாம தேடுறத நிறுத்துற அந்த கணத்துல நாம ஏற்கனவே இருக்கிறத முழுசா உணர ஆரம்பிச்சிடுவோமா? இத பத்தி நீங்க யோசிக்கலாம். இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓஷோவோட கடவுள் இறந்து விட்டார், ஜென் வாழ்கிறது புத்தகத்திலிருந்து 4வது அத்தியாயம். இதோட தலைப்பே கொஞ்சம் தூண்டுற மாதிரி இருக்கு. கடவுள் ஒரு பொய். ஆமா, ரொம்பவே நேரடியான தலைப்பு. இந்த அத்தியாயம் கோகோ அப்படின்னு ஒரு சீடர் ஓஷோவுக்கு எழுதின கடிதத்திலிருந்து ஆரம்பிக்குது. கேள்விகள்லாம் ரொம்ப ஒரு குழந்தை கேட்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அப்பாவித்தனமான கேள்விகள். ஆமா. யார் என்னையும் என் காதலையும் ஒன்னா வச்சிருக்காங்க? இந்த பிரபஞ்சத்தை எது ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கு? நிர்வாணம்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இந்த அத்தியாயத்தை நம்ம அலசும்போது இந்த சிம்பிளான கேள்விகளுக்கு ஜென் எவ்வளவு விசித்திரமான ஆழமான பதில்களை வச்சிருக்குன்னு பார்க்க போறோம். இது கடவுளை பத்தின நம்மளோட பார்வைய கண்டிப்பா மாத்தும். நிச்சயமா. இதுல சுவாரஸ்யமே அதுதான். ஓஷோ நேரடியா பதில்களை கொடுக்கல. அதுக்கு பதிலா கேள்வி கேட்கிற அந்த மனசோட கட்டமைப்பையே உடைக்க பாக்குறாரு. ஓஹோ, பதிலுக்கு பதிலா கேள்வியே கேள்வி கேட்கிறாரா? அதேதான். அவர் என்ன சொல்றாருன்னா, சில கேள்விகளுக்கே தர்க்க ரீதியான பதில்கள் கிடையாது. ஏன்னா கேள்விகளே தப்பான இடத்துல இருந்து வருது. இத விளக்கத்தான் அவர் பல அதிர்ச்சியான குழப்பமான ஜென் கதைகளை பயன்படுத்துறார். இது ஒரு தத்துவ கிளாஸ் மாதிரி இல்ல, நம்ம சிந்திக்கிற முறையே மாத்திர ஒரு பயிற்சி மாதிரி. சரி, அப்போ பாயிண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். அத்தியாயத்தோட தொடக்கத்திலேயே ஓஷோ கடவுள்ங்கிற கான்செப்டே ரொம்ப அன்பில்லாத ஒரு கவிதையே இல்லாத விஷயம்னு சொல்றாரு. அது மனிதனோட பயத்தையும் பேராசையும் வச்சு உருவானதுன்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இருக்கே. இது அவர் எப்படி நியாயப்படுத்துறாரு? ஓஷோவோட வாதம் ரொம்ப சிம்பிள். கடவுள்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்காருன்னு நாம நம்ப ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையோட அந்த இயல்பான ஓட்டத்தை நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம். அதாவது வாழ்க்கை யாரோ இயக்குற ஒரு நாடகம்னு நினைக்கிறோம். கரெக்ட். ஆனா வாழ்க்கைங்கிறது தானா நடக்கிற ஒரு பிரபஞ்ச நிகழ்வு. சொர்க்கம் நரகம்னு காட்டி கடவுள் பேர்ல மதங்கள் நம்மள பயத்தாலையும் ஆசையாலையும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாரு. யோசி பாருங்க, இந்து கடவுள், கிறிஸ்தவ கடவுள்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒரு கடவுளை உருவாக்குனதே அது மனிதனோட கற்பனை தானு காட்டுது இல்லையா? கடவுளை ஈக்கிட்டா நம்ம வாழ்க்கையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே அனுபவிக்கலாம். அதுதான் அவரோட மைய கருத்து. அப்போ இந்த கட்டுப்பாட்டாளர் இல்லாத பிரபஞ்சங்கிற ஐடியாவை புரிஞ்சுக்கத்தான் அவர் ஜென் கதைகளுக்குள்ள போறாரு. முதல் கதை டென்னோங்கிற ஜென் குருவை பத்தினது. ஆமா. ஒரு சீடன் அவர்கிட்ட இன்னைக்கு சொற்பொழிவோட தலைப்பு என்னன்னு கேக்குறான். டென்னோ எதுவே பேசாம ஒரு விசிறியை எடுத்து மெதுவா அசைக்கிறாரு.
இதுல என்ன பதில் இருக்கு? இது வெறும் மௌனம் தானே? நல்ல கேள்வி. முதல் தடவை பார்க்கும்போது அவர் கேள்வியை தவிர்க்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இங்கதான் ஜென்னோட ஆன்மாவே இருக்கு. எப்படி? ஜென் வார்த்தைகளை நம்புறதில்ல, நேரடி அனுபவத்தை தான் நம்புது. அந்த சீடன் ஒரு தத்துவார்த்தமான அறிவுபூர்வமான ஒரு தலைப்பை எதிர்பார்த்தான். ஆனா டென்னோ என்ன செஞ்சாரு? விசிறி அசைச்சாரு. ஆமா, அந்த கணத்தோட உண்மைய வாழ்ந்து காட்டினாரு. அங்க சூடா இருந்துச்சு, காத்து தேவைப்பட்டது, அவர் விசிறிய அசைச்சாரு. அந்த கணத்தோட யதார்த்தம் அதுதான். வாழ்க்கைய பத்தி பேசாதீங்க, வாழ்க்கைய வாழுங்கன்னு அவர் சொல்லாம சொல்றாரு. ஓ, அப்போ நாம எல்லாத்தையும் ஒரு கான்செப்டா மாத்த பாக்குறோம். ஆனா ஜென் இருக்கிறத அப்படியே பாருன்னு சொல்லுதான். சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, ஆனா அடுத்த கதைக்கு போனா இந்த மென்மையான அணுகுமுறை சுத்தமா மாறுதே. குட்டிங்கிற குருவோட கதை. அவர்கிட்ட யார் என்ன கேட்டாலும் அவர் ஒரு விரலை மட்டும் தூக்கி காட்டுவாராம். ஆமா, அதுதான் அவரோட ஒரே பதில். வாழ்க்கை, சாவு, ஞானம் எல்லாத்துக்கும் பதில் அந்த ஒரு விரல் தான். இதை பார்த்து ஒரு சின்ன பையன் அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். யாராவது கேட்டா அவனும் குரு மாதிரியே விரல தூக்கி காட்டுறான். ஒரு நாள் குரு இத பார்த்துட்டு அந்த பையனோட விரல ஒரு கத்தியால வெட்டிடுறாரு. இது ரொம்ப கொடூரமா இருக்கே, இது எப்படி ஞானமாகும்? உங்க அதிர்ச்சி புரியுது. இது நேரடியா படிச்சா இது ஒரு வன்முறை செயல் மாதிரி தான் தோணும். ஓஷோ இதை விளக்கும்போது இது சென்னோட ஷாக் தெரப்பின்னு சொல்றாரு. ஷாக் தெரப்பியா? ஆமா, இதோட நோக்கம் வன்முறை இல்ல. அந்த பையன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? அவன் குருவோட செய்கையை காப்பி அடிச்சான். ஆனா அதோட உள்ளர்த்தத்தை அவன் உணரல. அவனுக்கு அது ஒரு விளையாட்டு. சரி, ஆனா விரல வெட்டினது எப்படி ஞானத்தை கொடுக்கும்? குரு விரலை வெட்டினதும் அந்த பையனோட கவனம் மொத்தம் அந்த தாங்க முடியாத வலி மேல போயிடுச்சு. அவனோட கிண்டல், அறிவு, விளையாட்டுத்தனம் எல்லாம் போயிடுச்சு. அந்த நொடியில வலி மட்டும்தான் உண்மை. அவன் அழுதுட்டு இருக்கும்போதே குரு மறுபடியும் அமைதியா தன் விரலை தூக்கி காட்டினாரு. அந்த உச்சக்கட்ட வலியில அந்த பையனால தர்க்கரீதியா யோசிக்க முடியல. அவன் அந்த விரலை அறிவுபூர்வமா பார்க்கல. அந்த கணத்துல அந்த சேகையோட உண்மையான அர்த்தம் அவனுக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி பாஞ்சது. அப்போ அது ஒரு நேரடி அனுபவமா மாறுச்சு. கரெக்ட். அந்த குறியீட்டை உடைச்சு உண்மையை நேரடியா காட்டுற ஒரு தீவிரமான செயல் இது. இது ஒரு உருவகம்னு நாம புரிஞ்சுக்கணும். நம்மளோட போலித்தனமான அறிவை உடைக்க சில சமயம் வாழ்க்கை இது மாதிரி அதிர்ச்சிகளை கொடுக்கும். ஆஹா, முதல் கதையில மௌனமான அனுபவம், 2வது கதையில வலியின் மூலமா அனுபவம், ரெண்டுமே தர்க்கத்தை உடைக்கதான் முயற்சி பண்ணுது. ஆமா, இதுதான் புத்தர் யாருங்கிற கேள்விக்கு 3 பவுண்ட் ஆளி விதைன்னு ரின்சாய்ங்கிற குரு பதில் சொன்ன கதைக்கும் பொருந்துமா? இது சுத்தமா அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கே. சரியா சொன்னீங்க. அது அர்த்தமில்லாத பதில்தான், வேணும்னே உருவாக்கப்பட்ட அபத்தம். இதுக்கு தான் ஜென்ல கோன் அப்படின்னு பேரு. கோன்? ஆமா, நம்ம மனசு ஒரு கேள்வி பதில் மெஷின் மாதிரி. புத்தர் யாருன்னு கேட்டா அது ஞானம் அடைஞ்சவர், சாக்கிய முனின்னு அதுகிட்ட இருக்கிற டேட்டால இருந்து ஒரு லாஜிக்கல் பதில தேடும். ஆனா 3 பவுண்டு ஆளிவிதன்னு கேட்டதும் அந்த மெஷின் நின்னு போயிடும். ஒரு கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுற மாதிரி தானே. எரர் 404 ஆன்சர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி. மிகச்சரியான உதாரணம். அந்த எரர் ஸ்டேட்ல மனசு அமைதியாகிடும். அந்த தர்க்கம் நின்ன மௌனமான கணத்துல, அந்த வெறுமையில நீங்களே உண்மையை உணர ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஜென் குருக்கள் உங்களுக்கு பதில்களை தரமாட்டாங்க. உங்க மனசோட சத்தத்தை நிறுத்துறதுக்கு கருவிகளைத்தான் தருவாங்க. அந்த அமைதியில நீங்க தான் பதில கண்டுபிடிக்கணும். சரி, தர்க்கத்தை உடைக்கிறது, நிகழ்கணத்துல இருக்கிறதுன்னு பேசுறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும்? புகழ், பழி, அவமானம் இதெல்லாம் நம்ம தினமும் பாக்குறோமே. இத பத்தி தான் ஹகுயின் குருவோட கதை பேசுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஹகுயின் வாழ்ந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம குழந்தை பிறந்துடுது. ஊர்க்காரங்க நெருக்க அவ குழந்தையின் தந்த ஹகுயின் தான்னு போய் சொல்லிடலாம். அடப்பாவமே. ஊரே அவர் முன்னாடி கூடி அவரை திட்டுது. அவர் கேட்டதெல்லாம் 2 வார்த்தை தான். அப்படியா? இஸ் தட் சோ? அவ்வளவுதானா? கோவப்படல, தன்னை நியாயப்படுத்தல. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சோஷியல் மீடியாவுல ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தாலே நமக்கு எவ்வளவு கோவம் வருது. அதுதான் நமக்கும் ஒரு சென் குருவுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் அந்த பழியை ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைய 1 வருஷம் வளர்க்கறாரு. அப்புறம் அந்த பொண்ணு உண்மைய சொல்லிடுறான். ஊர்க்காரங்க மறுபடியும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு குழந்தைய திரும்ப கேக்குறாங்க. அப்பவும் அவர் அதே 2 வார்த்தைகளை தான் சொல்றாரு. அப்படியா? அப்புறம் குழந்தைய திருப்பி கொடுத்துறாரு. இது மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட மாதிரி தெரியுதே. இது நிதானத்தோட உச்சம். ஹாகுயினுக்கு புகழ்ச்சியோ பழியோ ஒரு பொருட்டே இல்ல. என்ன நடக்குதோ அதை அவர் அப்படியே ஏத்துக்கிறாரு. அவர் ஒரு சாட்சியா மட்டும்தான் இருக்கிறாரு. ஆத்துல போற தண்ணிய கரையிலிருந்து பாக்குற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. கடவுள் என்ன சோதிக்கிறான், இது என் தலைவிதின்னு அவர் எந்த கதையும் உருவாக்கல.
நிகழ்வு நிகழ்வா மட்டுமே இருக்கு. இதுதான் சென் மனநிலை. வெளிப்புற நிகழ்வுகள் உங்க உள் அமைதியை கெடுக்காம பாத்துக்கிறது. இப்போ புரியுது. அடுத்து கோகோவோட இன்னொரு கேள்விக்கு ஓஷோ வராரு. நிர்வாணம்னா என்ன? இது ஆன்மீகத்துல ஒரு $1 மில்லியன் கேள்வி. இதுக்கு சென் என்ன சொல்லுது? மறுபடியும் ஜென் இத ஒரு எதிர்கால இலக்காவோ சொர்க்கம் மாதிரியான ஒரு இடமாவோ பார்க்கல. ஜோஷுங்கிற குரு கிட்ட ஒரு சீடன் நிர்வாணம்னா என்னன்னு கேக்குறான். குரு டீ குடிச்சிட்டு இருக்காரு. அவர் நிமிர்ந்து பார்த்து டீ குடின்னு சொல்றாரு. சீடன் குழம்பி போய் நான் நிர்வாணத்தை பத்தி கேக்குறேன்னு சொல்றான். குரு மறுபடியும் இதுதான் நிர்வாணம், இந்த கணம்னு சொல்றாரு. நாம தேடுற புதையல் நம்ம காலடியிலே இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கே. மிக சரியா. நிர்வாணம்ங்கிறது செத்ததுக்கு அப்புறம் அடையிற ஒரு நிலை இல்ல. நீங்க முழுமையான விழிப்புணர்வோட மனசோட சலசலப்பில்லாம நிகழ்காலத்துல இருக்கிற ஒவ்வொரு கணமும் நிர்வாணம்தான். டீ குடிக்கும்போது அதோட சுவை, மனம், சூடுன்னு அதுல 100% நீங்க இருந்தீங்கன்னா அது நிர்வாணம். நடக்கும்போது முழுசா நடந்தா அது நிர்வாணம். நாம எப்பவும் இறந்த காலத்திலயோ இல்ல எதிர்காலத்திலயோ இருக்கிறதால நிகழ்காலத்துல இருக்கிற இந்த நிர்வாணத்தை மிஸ் பண்ணிடுறோம். இத்தனை கதிர்களுக்கு பிறகு ஓஷோ கடைசியா கோகோவோட ஆரம்ப கேள்விகளுக்கு வராரு. யார் உங்கள ஒன்னா வச்சிருக்காங்க? இதுக்கவரை யாரும் இல்லைன்னு சொல்றாரு. யார் உங்கள பெத்தாங்க? அதுக்கும் யாரும் இல்லதான் பதில். எல்லாம் தானா நடக்குதுங்கிறாரு. இது கொஞ்சம் பொறுப்பில்லாத பதில் மாதிரி தெரியலையா? முதல் பார்வையில அப்படி தோணலாம். ஆனா இதுதான் ஜென்னோட மைய பார்வை. யாருங்கிற கேள்வியே தப்புன்னு சொல்லுது ஜென். ஓ, ஒரு மரம் வளருது, யார் அதை வளர்க்குறாங்க? சூரியன், தண்ணி, மண்ணு, காத்துன்னு பல காரணிகள் இருக்கு. ஆனா ஒரு தனிப்பட்ட நபர் அங்க இல்ல. அது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு. அது மாதிரி தான் நம்ம இருப்போம். ஒரு கண்ட்ரோலர் ஒரு திமித்ரியோஸுங்கிற ஐடியாவை அதை நிராகரிக்குது. யாருன்ற கேள்விக்கு இடமில்ல, என்ன நடக்குதுன்றது மட்டும்தான் இருக்கு. இந்த புரிதல் வந்துட்டா நாம வாழ்க்கையோட சண்டை போடுறத நிறுத்திடுவோம். ஆமா, அதோட ஓட்டத்துல பயணிக்க ஆரம்பிப்போம். கடைசியா ஓஷோ கோகோவுக்கு என்ன அறிவுரை சொல்றாரு? இவ்ளோ தத்துவங்களுக்கு பிறகு நடைமுறை ஆலோசனை என்ன? ஓஷோ சொல்றாரு, கோகோ, இந்த கேள்விகள் எல்லாம் உன் மனசுலேருந்து வருது. பதில்களும் உன் மனசுலயே தங்கிடும். அது உன்னை மாத்தாது. அப்போ என்னதான் செய்யணும்? அதனால தத்துவத்தை விடு, வாழ்க்கைய முழுசா வாழு. காதலி, ஆடு, பாடு, சாப்பிடு, தூங்கு. ஒவ்வொரு கணத்தையும் முழுசா அனுபவி. அப்போ பதில்களை தேடாமலேயே பதில்கள் உனக்குள்ள மலரும். இதுதான் அவரோட அட்வைஸ். அறிவை விட அனுபவம் தான் முக்கியம். இதுதான் கடைசி செய்தி. ஒரு பூவை பார்க்கும்போது அதோட அறிவியல் பெயரை யோசிக்கிறத விட அதோட அழகுல மூழ்கி போறதுதான் உண்மையான அனுபவம். ஆமா, அந்த அனுபவம் தான் சென். அப்படியானா இந்த நீண்ட ஆழமான அலசலோட சாராம்சம் இதுதான் சொல்லலாமா? கடவுள்னு ஒரு வெளிப்புற சக்தியை நம்பி பயத்தோடும் ஆசையோடும் வாழ்றதை விட வாழ்க்கைய அதோட போக்குல ஒவ்வொரு கணத்தையும் ஒரு சாட்சியா முழுமையான விழிப்புணர்வோட அனுபவிச்சு வாழ்றதுதான் உண்மையான ஆன்மீகம்னு ஓஷோ சொல்றாரு. கரெக்ட். கேள்விகளுக்கான பதில்களை வெளியே தேடாதீங்க, உங்களுக்குள்ள அனுபவம் மூலமா கண்டடைங்க. மிகச் சரியா சொன்னீங்க. இது உங்களுக்கும் இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன அது? உங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை மத்தவங்க சொன்னாங்கன்னோ புத்தகத்துல படிச்சீங்கன்னு நம்புறீங்க? எவ்வளவு விஷயங்களை நீங்களே நேரடியா அனுபவிச்சு உணர்ந்து உண்மையா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஜென் ஒரு தத்துவம் இல்ல, அது ஒரு மனநிலை. எல்லாத்தையும் கேள்விக்குட்படுத்தி உங்க சொந்த அனுபவத்தையே கடைசி அளவுகோலா வச்சுக்க சொல்லுது. இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறோம். இந்த அத்தியாயத்துல புத்தர் யாருங்கிற கேள்விக்கு 3 பவுண்ட் ஆழிவிதைன்னு ஒரு குறு பதில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முறை உங்க மனசுல ஒரு பெரிய குழப்பமோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையோ வரும்போது தர்க்க ரீதியா விடை தேடி சோர்வடைறதுக்கு பதிலா ஒரு கணம் நிறுத்தி உங்களுக்கு நீங்களே 3 பவுண்ட் ஆழிவிதைன்னு சொல்லிக்கிட்டு அந்த கணத்துல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒருவேளை தர்க்கம் தோற்கிற இடத்துல அந்த சின்ன மௌனம் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தரலாம். வணக்கம். ஓஷோவோட கடவுள் இறந்து விட்டார், ஜென் வாழ்கிறது புத்தகத்தோட 5வது அத்தியாயத்தை பத்தி விரிவா பேசலான்னு இருக்கோம். பாதுகாத்தின் வடிவமே கடவுள்னு தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆமா, நாம கடவுள பாதுகாப்புக்காகத்தானே பாக்குறோம். ஆனா ஓஷோ அதையே தலைகீழா சொல்றார். சரி, வாங்க இதுல இருக்கிற ஆழமான விஷயங்களை ஒன்னொன்னா உங்களுக்காக அலசி பார்க்கலாம். நிச்சயமா. இந்த அத்தியாயம் முழுக்கவே நம்மளோட பல அடிப்படையான நம்பிக்கைகளை கேள்வி கேக்குது.
பாதுகாப்பு, மதம், அர்த்தம் தேடுறதுன்னு நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை ஓஷோ உடைக்க பாக்குறார். ஆமா, இது கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம், ஆனா ரொம்ப முக்கியமான உரையாடல்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கேள்வியோட தான் இந்த அத்தியாயம் தொடங்குது. கடவுளால் உருவாக்கப்பட்ட மதத்திற்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட மதத்திற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கப்படுது. ஆமா. என்னோட முதல் எண்ணம், தேவ வாக்கு, புனித நூல்கள் எல்லாம் கடவுளால உருவாக்கப்பட்டது. அப்புறம் அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் மனிதனால உருவாக்கப்பட்டதுன்னு யோசிச்சேன். ஆனா ஓஷோ அந்த பாகுபாட்டையே நிராகரிக்கிறார். அப்படியா? அவர் ரொம்ப நேரடியா சொல்றாரு, கடவுளால் உருவாக்கப்பட்ட மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லா மதங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைதான். ஓ, இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, மதங்கிறது ஒரு தெய்வீக வெளிப்பாடு இல்ல, அது ஒரு ஆழமான மனித உணர்ச்சியிலிருந்து, அதாவது பயத்திலிருந்து உருவாகுது. பயமா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, கணிக்க முடியாதது, வாழ்க்கை நிலையற்றது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. சரி. இந்த நிச்சயமற்ற தன்மை, இந்த பாதுகாப்பின்மை தான் மனிதனோட மிகப்பெரிய பயம். ஓகே. இந்த பயத்தை சமாளிக்க ஒரு கட்டுப்பாடான அமைப்பு வேணும்னு அவன் நினைக்கிறான். அப்போதான் கடவுள் என்ற ஒரு கருத்தை அவன் உருவாக்கிக்கிறான். ஒரு சூப்பர்வைசர், ஒரு பாதுகாப்பாளர், ஒரு அப்பா மாதிரி ஒரு உருவகம். அப்போ கடவுள்ங்கிறது நம்மளோட பாதுகாப்பின்மைக்கு நாமளே கொடுத்துக்கிட்ட ஒரு பதிலா? அதேதான். ஒரு உளவியல் ரீதியான சமாளிப்பு உத்தி மாதிரி. இருட்டுல பயமா இருக்கும்போது ஒரு டார்ச் லைட் அடிச்சுக்கிற மாதிரி வாழ்க்கையோட நிச்சயமற்ற தன்மையில கடவுளுங்கிற ஒரு நம்பிக்கையை பிடிச்சுக்கிறோம். மிகச் சரியா சொன்னீங்க. அப்போ ஓஷோவோட கருத்துப்படி உண்மையான ஆன்மீகங்கிறது அந்த டார்ச் லைட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இருட்டோட பழகிக்கிறது தானா? எக்ஸாக்ட்லி. அதுதான் ஜென் தத்துவத்தோட அடிப்படை. வாழ்க்கையில பாதுகாப்பின்மை தான் இயல்பு. அதை ஏத்துக்கிறது தான் ஞானம். ஆமா. அது எதிர்த்து போராடாம, அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த ஓட்டத்தோட நீந்தி போறது தான் ஞானம். அந்த பாதுகாப்பின்மையை ஏத்துக்கிற தைரியத்துல தான் உண்மையான பாதுகாப்பு இருக்குன்னு ஓஷோ சொல்றார். இதுதான் இந்த அத்தியாயத்தோட மையப்புள்ளி. ஆமா. சரி, இந்த தத்துவத்தை வெறும் வார்த்தையா சொல்லாம ஓஷோ சில ஜென் கதைகள் மூலமா விளக்குறார். அதுதான் இந்த அத்தியாயத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. ஆமா. கதைகள் வழியா சொல்லும்போது இன்னும் நல்லா புரியும். ஒரு சீடன் ஒரு குரு கிட்ட போய், என் மனம் ரொம்ப அமைதி இல்லாம இருக்கு, அதை அமைதிப்படுத்துங்கன்னு கேக்குறான். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். நிச்சயமா. ஆனா அந்த குருவோட பதில் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. என்ன சொன்னார்? அவரு, சரி உன் மனதை என்கிட்ட கொண்டு வா, நான் அதை அமைதிப்படுத்துறேன்னு சொல்றார். மனதை கொண்டு வர்றதா? ஆமா. அந்த சீடன் குழம்பி போறான். குருவே, மனம் என்ன கையில் எடுத்துட்டு வர பொருளா, என்னால அதை கொண்டு வர முடியாதேன்னு சொல்றான். அதுக்கு குரு என்ன சொன்னார்? உடனே குரு சிரிக்கிறார். அப்படின்னா நான் ஏற்கனவே அதை அமைதிப்படுத்திட்டேன்னு சொல்றார். இது கேட்கறதுக்கு ஏதோ தந்திரமான பதில் மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா என்ன புரியுது? நாம மனம்னு சொல்றது ஒரு பொருளே கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான எண்ண ஓட்டம். சரிதான். இல்லாத ஒரு விஷயத்தை அமைதிப்படுத்த சொல்லி நாம போராடிட்டு இருக்கோம். அந்த குரு ஒரே வரியில அந்த போராட்டத்தோட அர்த்தமற்ற தன்மையை புரிய வச்சிட்டார். அதுதான் ஜென். அது உங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாது. அப்போ உங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லைன்னு புரிய வைக்கும். இது கற்பனையான சிக்கல்கள்ல இருந்து நம்மள வெளியே கொண்டு வந்து யதார்த்தத்தை அப்படியே பார்க்க வைக்குது. சரி, இங்கதான் இன்னும் சில குழப்பமான கதைகள் வருது. புத்தர் என்பவர் யாருன்னு ஒருத்தர் கேட்க, அந்த கதைகள். ஒரு ஜென் குரு 3 ராத்தல் சணல்னு பதில் சொல்றார். இன்னொருத்தர் இன்னும் ஒருபடி மேல போய் காய்ந்து போன மலம்னு சொல்றார். ஆமா. இதை கேட்கும்போது இவங்க புத்தரை அவமதிக்கிறாங்களான்னு தோணுது. இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு? எனக்கு தெரியும். இத கேட்கும்போது உங்க மனசு என்னது இது சுத்தமா சம்பந்தமே இல்லேன்னு கத்துதில்ல? ஆமா, அப்படிதான் தோணுச்சு. அதுதான் அந்த பதில்களோட நோக்கமே. இதுக்கு கோன்னு பேரு. ஆமா. இதோட வேலை நம்மளோட தர்க்க ரீதியான மூளைய ஒரு நிமிஷம் ஆஃப் பண்றது. புத்தர் யாருன்னு நீங்க கேட்கும்போது உங்க மூளை ஒரு வரையறைய, ஒரு விளக்கத்தை, ஒரு தத்துவத்தை தேடுது. ஆமா, இயல்பு அதுதானு. ஆனா இந்த குருக்கள் அந்த தேடலையே உடைக்கிறாங்க. எப்படின்னு புரியல. 3 ராத்தல் சணல்ங்கிற பதிலுக்கு எந்த தர்க்க ரீதியான அர்த்தமும் கிடையாது. அந்த அர்த்தமின்மையை உங்க மூளை எதிர்கொள்ளும் போது அது ஒரு கணம் ஸ்தம்பிச்சு நிக்குது. அந்த எண்ணங்கள் நின்ற மௌனமான கணத்துல நீங்க சிந்திப்பதை நிறுத்திட்டு அந்த கணத்தை, அந்த யதார்த்தத்தை உணர்றீங்க. அப்போ புத்தருங்கிறது வரையறுக்கப்பட வேண்டிய நபர் இல்ல. அது நீங்க அடைய வேண்டிய ஒரு விழிப்புணர்வு நிலை. அந்த நிலைய வார்த்தைகளால விளக்க முடியாது, உணரத்தான் முடியும்.
அந்த உணர்வை தூண்டுறது தான் இந்த அதிர்ச்சிகரமான பதில்களோட வேலை. அப்போ பதில் முக்கியம் இல்ல, அந்த பதிலால் மனதில் ஏற்படுற அதிர்வு தான் முக்கியம். நம்மளோட தர்க்க மனதின் பிடியிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வழி இது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, வார்த்தைகள் வரையறைகள் மேல இருக்கிற இந்த பற்ற உடைக்கிறது பத்தி பேசிட்டோம். இதே விஷயத்த பௌதிக பொருட்கள் மேலயும் ஜென் எப்படி பாக்குது? நல்ல கேள்வி. குளிர்ல நடுங்கிற ஒரு ஜென் குரு கோயில்ல இருந்த மரத்தாலான புத்தர் சிலையே எரிச்சு குளிர் காஞ்ச கதை வருதே, அது இது இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது இல்லையா? ஆமா, அது ஜென் தத்துவத்தோட உச்சபட்ச வெளிப்பாடு. கோயில் பூசாரி பதறி போய் ஓடி வர்றார். ஐயோ, என்ன காரியம் பண்றீங்க, புத்தரையே எரிக்கிறீங்களேன்னு கத்துறார். அதுக்கு அந்த குரு என்ன சொன்னார்? அதுக்கு அந்த குரு எரிஞ்சிட்டு இருக்கிற கட்டைய ஒரு குச்சியால கிளறிக்கிட்டே புத்தரோட அஸ்திய தேடிட்டு இருக்கேன்னு ரொம்ப சாவகாசமா சொல்றார். ஆ, பூசாரிக்கும் இன்னும் கோபம் வருது. இது வெறும் மரக்கட்டை, இதுல எப்படி அஸ்தி இருக்கும்னு கேக்குறாரு. சரி. உடனே குரு, அப்படியா, வெறும் மரக்கட்டை தானா, அப்போ பரவாயில்ல, கோயில்ல இருக்கிற மத்த சிலைகளையும் கொண்டாங்க, குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாரு. கேட்கவே அதிரடியா இருக்கு. ஆனா இதுல ஒரு ஆழமான கருத்து இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? அந்த குருவுக்கு அந்த சிலை வெறும் மரக்கட்டை. உண்மையான புத்தர் உள்ளே இருக்கிற விழிப்புணர்வு வெளியில இருக்கிற சிலையில இல்ல. ஆமா. ஆனா அதே சமயம் நம்முள் பலருக்கு ஒரு சிலைங்கிறது புனிதமான பொருள். இந்த செயல் ஒரு ஞானியின் செயலான போனாம ஒரு விதமான அவமரியாதையா தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த கோட்டை எப்படி வரையறுக்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. ஜென்னை பொறுத்தவரை அந்த கோடு எதுவுமே கிடையாது. கோடை கிடையாதா? மதிப்பது இல்ல. இல்ல, அந்த கணத்தின் தேவை என்ன? குளிர், அதை நிவர்த்தி செய்ய அங்க என்ன இருக்கு? மரம், அவ்வளவுதான். இது வெளிப்புற சின்னங்கள் மேல நாம வச்சிருக்கிற பற்ற உடைக்கிற ஒரு செயல். உண்மை சிலையிலோ புத்தகத்திலோ இல்ல, நம்மளோட நேரடி அனுபவத்துல தான் இருக்கு. கரெக்ட். நீங்க புத்தகங்கள்னு சொன்னது நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. இந்த வெளிப்புற சின்னங்கள் மேல இருக்கிற பற்ற உடைக்கிறது புனித நூல்களுக்கும் பொருந்துமா? நிச்சயமா. ஏன்னா ஓஷோவே ஒரு குரு வேதங்களை எரித்த கதையை சொல்றாரு. என் வார்த்தைகளை கூட பிடித்து கொள்ளாதீர்கள்னு அவரே சொல்றார். ஆமா, ஓஷோ அறிவு, அதாவது நாலேஜ்க்கும் அறிதல், அதாவது நோயிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குறார். அது என்ன வித்தியாசம்? அறிவுங்கிறது நீங்க புத்தகங்கள்ல படிக்கிறது, மத்தவங்க சொல்றத கேக்குறது, அது கடன் வாங்குனது. சரி. ஆனா அறிதல், நோயிங்கிறது உங்க நேரடி அனுபவத்துல உங்களுக்குள்ள மலர்றது. ஒரு சமையல் குறிப்பு புத்தகத்தை படிக்கிறது அறிவு. ஓகே. ஆனா நீங்களே கிச்சனுக்குள்ள போய் காய்கறிய வெட்டி உப்ப போட்டு சமைச்சு ருசிச்சு பாக்குறது தான் அறிதல். அருமையான உதாரணம். அப்போ வேதங்கள் புனித நூல்கள் எல்லாம் அந்த சமையல் குறிப்பு புத்தகம் மாதிரி. ஆமா, அது ஒரு வழிகாட்டி. ஆனா அதுவே உணவு கிடையாது. பயணத்தை நாம தான் மேற்கொள்ளணும். இது நம்மள அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நாம ஏன் பயணம் பண்றோம்? வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? ஆனா ஓஷோ சொல்றார், வாழ்க்கைக்குன்னு உள்ளார்ந்த அர்த்தம் எதுவும் கிடையாது, அதுதான் அதோட அழகுன்னு. இது ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆமா, அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றது? அது ஒரு சூனிய மாதிரி இல்லையா? ஆமா, முதல்ல கேட்கும்போது அது அப்படிதான் தோணும். ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு யோசனை. ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே ஒரு நோக்கத்தை, ஒரு அர்த்தத்தை தேடிட்டே இருக்கு. நான் ஏன் இங்க இருக்கேன்? என்னோட நோக்கம் என்ன? ஆமா, இந்த கேள்விகள் தான் அகந்தையோட வெளிப்பாடுன்னு ஓஷோ சொல்றார். ஒரு ரோஜா செடி பூக்குது, நான் ஏன் பூக்கணும், என்னோட அர்த்தம் என்னன்னு அது யோசிக்கிறது இல்ல. அது பூக்கிறது தான் அதோட வேலை. அது பூக்கிறது தான் அதோட முழுமையான வெளிப்பாடு. அதுபோல வாழ்க்கைக்கே வெளியிருந்து ஒரு அர்த்தத்தை நாம திணிக்க தேவையில்லை. வாழ்வதே அர்த்தமாகி விடுகிறது. அப்போ அர்த்தம் தேடுறத விட்டுட்டு ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா அனுபவிச்சு வாழணும்னு சொல்றீங்களா? ஃபைண்டிங் அ பர்பஸை விட லிவிங் பர்பஸ்ஃபுல்ங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. தேடுறத நிறுத்திட்டு இருக்க ஆரம்பிக்கும் போது அர்த்தம்ங்கிற கேள்விக்கே இடம் இருக்காது. இதத்தான் ஜென் முழுமையாக விட்டுவிடுதல் அல்லது லெட் கோன்னு சொல்லுது. இது வாழ்க்கையின் ஓட்டத்தோட சண்டை போடுறத நிறுத்திட்டு அதோட சேர்ந்து போறது. இந்த அத்தியாயத்துல வர்ற சீஜோவும் அவளது 2 ஆன்மாக்களும் கதை இதைத்தான் விளக்குதா? போராடுறத விட்டுட்டு தன்னோட உண்மையான இயல்பை ஏத்துக்கிற அந்த தருணம் தான் விடுதலையை கொடுக்குது. சரி, இந்த லெட் கோ, தர்க்கத்தை உடைக்கிறது, பாதுகாப்பின்மையை ஏத்துக்கிறது எல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த பரபரப்பான உலகத்துல இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? இவ்ளோ தத்துவங்களையும் பேசிட்டு ஓஷோ இதை செயல்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறை சொல்றாரா? சொல்றார். அதுதான் இந்த அத்தியாயத்தோட அழகு. வெறும் தத்துவத்தோட நிறுத்தாம ஒரு எளிமையான நடைமுறை பயிற்சியையும் கொடுக்கிறார். என்ன அது? அவரு ஒரு தியான முறைய விவரிக்கிறார். அது கிட்டத்தட்ட ஷவாசனம் மாதிரிதான். ஓ.
அமைதியான இடத்துல வசதியா படுத்துக்கிட்டு கண்களை மூடி உடம்ப நல்லா தளர்த்திக்க சொல்றார். அப்புறம் கவனத்தை கால் விரல்களிலிருந்து தலை வரைக்கும் உடலின் ஒவ்வொரு பாகத்துக்கும் கொண்டு போக சொல்றார். அதுக்கப்புறம் உடலை உணர்ந்த பிறகு உங்க சுவாசத்தை கவனிக்க சொல்றார். மூச்சு உள்ள போறதையும் வெளிய வர்றதையும் எந்த முயற்சியும் இல்லாம சும்மா கவனிக்கணும். சரி, கடைசியா எண்ணங்கள் வருவதும் போவதும் தெரியும். அந்த எண்ணங்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளிய, அந்த மௌனத்தை கவனிக்க சொல்றார். ஆக இவ்ளோ நேரம் வெளியில தேடிட்டு இருந்த அமைதியும் உண்மையும் நமக்குள்ளேயே தேடச் சொல்றார். ஆமா, மறுபடியும் நம்ம கிட்டயே திரும்பி வர்றதுதான் வழி. நம்ம உடம்பு, நம்ம மூச்சு, நம்ம மௌனம், இதுதான் நம்மளோட உண்மையான யதார்த்தம். சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த அத்தியாயத்துல பேசப்பட்ட எல்லா தத்துவங்களுக்குமான செய்முறை பயிற்சி. புரியுது. உங்க உடலே பிரபஞ்சம், உங்க சுவாசமே வாழ்க்கை, உங்க மௌனமே கடவுள்னு சொல்றதுக்கு பதிலா அத நீங்களே உணர்றதுக்கான ஒரு வழிய காட்டுறார். உங்க உடலே கோவில், உங்க விழிப்புணர்வே ஒரே பிரார்த்தனைங்கிறத இது உங்களுக்கு நேரடியா உணர்த்தும். அப்போ இந்த அத்தியாயத்தின் மூலம் ஓஷோ உங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி இதுதான். கடன் வாங்கின அறிவிலிருந்தும் காலங்காலமா புடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கைகளிலிருந்தும் பாதுகாப்புக்கான உங்க தேடலிலிருந்தும் விடுபடுங்க. பாதுகாப்பின்மையை ஒரு சாபமா பார்க்காம அதை ஒரு சுதந்திரமா, ஒரு வாய்ப்பா பாருங்க. ஒவ்வொரு கணத்தையும் முழுமையான விழிப்புணர்வோட வாழுங்க. உங்க சொந்த நேரடி அனுபவத்துல உண்மையை கண்டறியுங்க. ஆமா, இதுதான் இந்த ஆழமான அத்தியாயத்தோட சாரம். உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இந்த அத்தியாயம் முழுக்க ஓஷோ நம்பிக்கைக்கும், அதாவது பிலீஃப்க்கும், அனுபவத்துக்கும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை ஆழமா வலியுறுத்துறார். சரி, உங்க சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில மத்தவங்க சொன்னதை வச்சு இதுதான் சரின்னு ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் உங்க நேரடி அனுபவம் மூலமா முற்றிலும் வேறொன்றாக அல்லது தவறாக மாறிய தருணம் ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி. அந்த அனுபவம் நீங்க கட்டி வச்சிருந்த அந்த பழைய நம்பிக்கை கோட்டைய எப்படி உடைச்சது? இது சிந்திச்சு பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட கடவுள் இறந்து விட்டார், ஜென் வாழ்கிறது புத்தகத்திலிருந்து ஒரு அத்தியாயத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நாம எடுத்திருக்கிற அத்தியாயத்தோட தலைப்பே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. கடவுளே முதல் பாவி. நிஜமாவே இந்த தலைப்பு படிச்ச உடனே ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன். கடவுளையும் பாவத்தையும் ஒரே வரியில எப்படி ஓஷோவால சொல்ல முடியுது? ஆமா, நாம கடவுள்னா புனிதம், புண்ணியம்னு தான் யோசிப்போம். இது ஏதோ நம்மள சீண்டி பாக்குற மாதிரி இருக்கு. நம்மளோட நல்லது கெட்டது பற்றிய எல்லா நம்பிக்கைகளையும் உடைக்க போற ஒரு அத்தியாயமா இது இருக்க போதுன்னு தோணுது. நிச்சயமா. அந்த அதிர்ச்சி தான் ஓஷாவோட முதல் கருவி. இது கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ ஒரு குற்றச்சாட்டு இல்ல. ஓ, மாறாக நாம உலகத்தை எப்படி ரெண்டா பிரிச்சு பார்க்கறோம், நல்லது கெட்டது, சரி தவறு, ஒளி நிழல், அந்த பிரிவினையோட ஆணிவேரியே கேள்வி கேட்கிற ஒரு முயற்சி இது. சரி சரி சரி, அப்போ அந்த சில அற்புதமான ஜென் கதைகள் மூலமா இந்த இரட்டை தன்மைக்கு, அதாவது ஜுவாலிட்டிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தேட போறோம். சரி, அப்போ அந்த தலைப்புல இருந்தே ஆரம்பிக்கலாம். கடவுளே முதல் பாவி. இந்த ஒரு வரிய ஓஷோ எப்படி நியாயப்படுத்துறார்? இதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன? ஓஷோவோட வாதம் ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. அவர் காரணம் மற்றும் காரியம், யானி காஸ் அண்ட் எஃபெக்ட் தத்துவத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒளி அப்படின்னு ஒன்னு இருந்தா அதோட நிழல் இருந்தே ஆகணும். ஆமா ஆமா. உயரம்னு ஒன்னு இருந்தா குள்ளம்னு ஒன்னு இருந்தே ஆகணும். ஒன்னு இல்லாம மற்றொன்றுக்கு அர்த்தமே இல்ல. ஓகே, அதாவது ஒன்றுக்கொன்று எதிரான விஷயங்கள் ஒரு ஜோடியா தான் வரும்னு சொல்றீங்க. அதேதான். இப்போ இத கடவுளுக்கு பொருத்தி பாருங்க. கடவுள் புண்ணியம் அல்லது புனிதம் என்ற ஒரு தாரணையை உருவாக்கும் போதே அதுக்கு ஆப்போசிட்டா? ஆமா, அதுக்கு எதிரான பாவம் என்ற தாரணையும் தானாவே உருவாகிடுது. புண்ணியத்தை மட்டும் உருவாக்கிட்டு பாவத்தை உருவாக்காம இருக்க முடியாது. புரியுது. இந்த இரட்டை உலகத்தை படைத்ததே கடவுள்தான் என்றால் அந்த விதியின்படி பாவத்தின் முதல் தோற்றத்துக்கும் அவரே மூல காரணமாகிறார். இந்த அர்த்தத்துல தான் ஓஷோ அவரை முதல் பாவின்னு சொல்றார். இது ஒரு குற்றச்சாட்டு இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு தத்துவ பார்வை. இது ஒரு நேரடியான சவால். நாம பின்பற்ற பெரும்பாலான மதங்கள் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடக்குதுன்னு சொல்லுது. ஆனா ஜென் என்ன சொல்லுதுன்னா, அது போர் இல்ல, அது ஒரே அணியில இருக்கிற ரெண்டு வீரர்கள் மாதிரி. இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த இரட்டை தன்மை, அதாவது நல்லது கெட்டதுங்கிறது நாம உருவாக்குன முத்திரைகள் தான் சொல்றதுக்கு ஓஷோ ஒரு பேரரசர் மற்றும் ஒரு திருடனோட கதையை சொல்றாரு. ஆமா, அது இந்த கருத்தை ரொம்ப அழகா விளக்குது. ஆமா, அது ஒரு அருமையான கதை. ஒரு பெரிய திருடனை பிடிச்சு பேரரசர் முன்னாடி நிறுத்துறாங்க. பேரரசர் அவன் கிட்ட, உனக்கு வெக்கமா இல்லையா, ஏன் இப்படி திருடுற அப்படின்னு கேக்குறாரு.
ம் அதுக்கு அந்த திருடன் சிரிக்கிறான். பேரரசர் முன்னாடி நின்னுட்டு ஒரு திருடன் சிரிக்கிறானா? தைரியம்தான். அவன் சொல்றான், மகாராஜாவே, நான் ஒரு சின்ன திருடன். ஆனா நீங்க தான் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய திருடர். என்னது? பேரரசருக்கு அதிர்ச்சி. திருடன் தொடர்கிறான், நான் ஒரு சில வீடுகள்ல திருடுறேன். ஆனா நீங்க சட்டம், வரி, ராணுவங்கிற பேர்ல ஒரு தேசத்தையே உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க. வாவ். நான் செய்யறது தப்புன்னா நீங்க செய்யறது மிகப்பெரிய தப்பு. வித்தியாசம் அளவுல மட்டும்தான் இருக்கு. நான் சின்ன அளவுல செய்யறதால நான் திருடன், நீங்க பெரிய அளவுல செய்யறதால நீங்க பேரரசர். அடேங்கப்பா, ஒரு திருடன் கிட்ட இருந்து இப்படி ஒரு தத்துவமா? இது உண்மையில நம்மள யோசிக்க வைக்குது. ம், ஒரு கம்பெனி ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வேலைய விட்டு தூக்குனா அதுக்கு பேரு ரீஸ்ட்ரக்சரிங். ஆனா ஒரு ஏழை பசிக்காக ஒரு ரொட்டிய திருடுனா அவன் குற்றவாளி. மிகச்சரியா சொன்னீங்க. ரெண்டுமே ஒருத்தரோட வாழ்க்கைய பாதிக்கிறது தான். ஆனா சமூகம் ஒன்ன சரின்னுயும் இன்னொன்னு தப்புன்னு முத்திர குத்துது. கரெக்ட். ஜென் சொல்ல வர்றதும் அதுதான். சமூகம் உருவாக்குன சரி தவறுங்கிற முத்திரைகளை கடந்து செயலோட அடிப்படையை பாருங்கன்னு சொல்லுது. ஓ, யாரு விதிகளை உருவாக்குறாங்களோ அவங்க தங்களை எப்பவுமே சரிதான்னு சொல்லிக்கிறாங்க. ஜென் இந்த விளையாட்டுக்குள்ள போகாம அதை வெளியிருந்து பார்க்க சொல்லுது. சரி. இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. சமூகத்தோட விதிகள் நல்லது கெட்டது எல்லாமே ஒரு மாயைனா அப்புறம் நம்ம எப்படி வாழறது? ஆமா, இது முக்கியமான கேள்வி. ஒரு கட்டுக்கோப்பே இல்லாம போயிடுமே. ஒருத்தன் கொலை செஞ்சா கூட அதுவும் ஒரு செயல்தான் அப்படின்னு ஏத்துக்க முடியுமா? இங்கதான் ஜென் குருமார்களோட வாழ்க்கை முறை வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க இதை எப்படி கையாள்றாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஜென் குழப்பத்தை ஆதரிக்கல, அது ஒரு உயர்ந்த விழிப்புணர்வை நோக்கி நம்மள நகர்த்துது. ம், ஜென் குருமார்கள் அல்லது புத்தர்கள் இந்த இரட்டித்தன்மையை கடந்து வாழ்றாங்க. அவங்க விதிகளை நிராகரிக்கல, ஆனா அந்த விதிகளோட வர்ற தீர்ப்புகளை, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதை நிராகரிக்கிறாங்க. தீர்ப்புகளை நிராகரிக்கிறாங்களா? ஆமா, இதத்தான் ததாகதா அல்லது அப்படியே இருத்தல், சச்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இருத்தல்னா ஒரு கேமரா மாதிரிங்களா? அது முன்னாடி என்ன நடந்தாலும் நல்லது கெட்டதுன்னு பார்க்காம அப்படியே பதிவு செய்யற மாதிரி. அருமையான ஊமை, அதேதான். ஒரு ஜென் குருவுக்கு கோபம் வந்தா, ஐயோ நான் கோபப்படக்கூடாதே, இது தப்புன்னு அவர் நினைக்க மாட்டார். அப்ப என்ன நினைப்பார்? ஓ, இப்ப எனக்குள்ள கோபங்கிற உணர்வு எழுந்திருக்கு அப்படின்னு அதை ஒரு சாட்சியா இருந்து பார்ப்பார். அன்பையும் அப்படிதான் பார்ப்பார். சரி. ஒரு ரோஜா செடியில அழகான பூவும் இருக்கு, குத்துற முள்ளும் இருக்கு. நாம பூவை மட்டும் ஏத்துக்கிட்டு முள்ள வெறுக்க முடியாது. ரோஜான்னா அது ரெண்டும் சேர்ந்ததுதான். ஆமா, அதுவும் சரிதான். அது மாதிரிதான் வாழ்க்கையும். சென்குருக்கள் வாழ்க்கைய அதோட முழுமையிலேயே ஏத்துக்கிறாங்க. இந்த பார்வை தனிப்பட்ட உறவுகளுக்குள்ள, குறிப்பா திருமணத்துக்குள்ள வரும்போது இன்னும் சிக்கலாகுமே. ஓஷோ இதையும் பத்தி பேசுறார். ஆமாம், பேசுறார். நாம பொதுவா பாக்குற திருமணத்துக்கும் ஒரு சென் பார்வைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஓஷோவோட பார்வையில நாம பார்க்கிற பெரும்பாலான திருமணங்கள் அன்புல ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள்ல உடைமை, யானி பொசெஷன் மற்றும் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கண்ட்ரோல் அதுக்குள்ள போயிடுது. என் கணவன் என் மனைவின்னு சொல்ற மாதிரி. அதேலாம் அதுல ஒரு உரிமை இருக்கு, ஆனா அதுவே ஒரு சிறையாகவும் மாறிடுது. பொறாமை, சண்டை, வெறுப்பு, இதுக்கெல்லாம் இதுதான் மூல காரணம்னு ஓஷோ சொல்றார். அப்போ சென் மாஸ்டரோட திருமணம் எப்படி இருக்கும்? அதுல அன்பே இருக்காதா? இல்ல இல்ல, அன்பு இருக்கும், ஆனா பிணைப்பு இருக்காது. அன்பு இருக்கும், பிணைப்பு இருக்காதா? ஆமா, ஓஷோ ஒரு ஜென் குருவோட கதையை சொல்றார். அவரும் அவர் மனைவியும் ஒரே கூரைக்கு கீழே தான் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு தனித்தனி உலகங்கள் மாதிரி. ஓ, ஒருத்தர் இன்னொருத்தரை கட்டுப்படுத்தவே இல்லை, முழுமையான சுதந்திரம் கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள ஆழமான அன்பு இருந்தது, ஆனா அந்த அன்புல இருந்து உடைமை உணர்ச்சி வரல. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்கலாம். ஆமா, ஆனா ஓஷோ சொல்றார், உண்மையான அன்பு சுதந்திரத்தை கொடுக்குமே தவிர பறிக்காது. ரெண்டு முழுமையான தனிநபர்கள் ஒன்னா வாழ முடியுமே தவிர ஒருத்தர் இன்னொருத்தரோட நிழலா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய மனமாற்றம் தேவைப்படுற விஷயம். சரி, இப்ப ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுப்போம். அவரோட கடந்த காலம் என்ன ஆகும்? அவர் செஞ்ச தவறுகள், அவரோட பழைய அடையாளம் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா? இத விளக்க ஜென்ஷா என்ற மருத்துவரோட கதை வருது. ஆமா, ஞானம் அடைஞ்சா ஒருத்தர் புதுசா பிறந்த மாதிரி ஆகிடுவாரான்னு ஒரு கேள்வி வரும். ஜென்ஷா ஞானம் அடையறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர். ஓகே. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, நீங்க முன்னாடி டாக்டரா இருந்தீங்க, இப்போ நீங்க யாரு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதுக்கு ஜென்ஷா, நான் இப்பவும் ஒரு மருத்துவர் தான், ஆனா ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? முன்னாடி மனுஷங்களோட உடம்புக்கு வைத்தியம் பார்த்தேன், இப்போ உங்களோட ஆன்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறேன்னு சொன்னார். வாவ்,
அப்போ ஞானம்ங்கிறது கடந்த காலத்தை அழிக்கிற விஷயம் இல்ல, இல்ல. அதுக்கு ஒரு புது ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. அவரோட மருத்துவ திறமை வீணாகல, அது வேறொரு தலத்துக்கு உயர்ந்திருக்கு. மிகச்சரி. ஞானம் என்பது ஒரு அழித்தல் அல்ல, அது ஒரு உருமாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களோட பழைய திறமைகள், அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். ம், ஆனா அது நீங்க பார்க்கற பார்வையே மாறிடும். அதுக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கும். இது ஒரு தொடர்ச்சி தான், ஒரு முறிவு கிடையாது. இந்த அத்தியாயத்தோட கடைசி பகுதிக்கு வர்றோம். இவ்ளோ நேரம் கதைகள் மூலமா விளக்கின ஓஷோ கடைசில நம்ம கிட்ட நேரடியாவே பேசுறாரு. ஆமா, சின்னுங்கிறது வெறும் தத்துவங்களை பத்தி விவாதம் பண்ற விஷயம் இல்லைன்னு ஒரு அழுத்தமா சொல்றாரு. ஆமா, ஏன்னா இவ்ளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாமே மனதளவுல நடக்கிற ஒரு விஷயம். ஆனா ஜென் மனதை கடந்த ஒரு அனுபவம். ஓஹோ, நீங்க சென்னை பத்தி 1000 புத்தகம் படிக்கலாம், மணிக்கணக்கா விவாதம் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் நீங்க சென் அனுபவத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. அப்ப அது எப்படி? மனசுதான் எல்லாத்தையும் நல்லது கெட்டதுன்னு பிரிக்குது. மனசுதான் குற்ற உணர்ச்சியும் பெருமையும் உருவாக்குது. அந்த மனசோட சத்தத்தை குறைச்சு நிகழ்காலத்துல மௌனமா விழிப்புணர்வோட இருக்கிறது தான் சென். அந்த மௌன நிலையை அடையறதுக்கு தான் ஓஷோ திவோ தேவா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரா? அது என்னது, ஒரு மந்திரம் மாதிரியா? அது ஒரு மந்திரம் இல்ல, அது ஒரு மனநிலை, ஒரு அழைப்பு. திவோதேவானா இறைவா இன்னும் ஆழமாக, அல்லது இன்னும் ஆழமாக போ அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓ, இது நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு அழைப்பு. எண்ணங்களின் மேற்பரப்பிலிருந்து, உணர்ச்சிகளின் அலைகளிலிருந்து இன்னும் ஆழமான அமைதியான ஒரு இருப்பு நிலைக்கு போறது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லப்போனா, ஒரு கம்ப்யூட்டர்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஓடிட்டு இருந்தா அது சத்தமா இருக்கும். எல்லாத்தையும் மூடிட்டா அதோட அடிப்படையான ஒரு ஹம் சத்தம் மட்டும் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிலை. ஓ, அந்த அடிப்படை இருப்பு நிலை. ஆமா, அந்த நிலையில எந்த தீர்ப்புகளும் இல்லை, எண்ணங்கள் இல்லை, அங்கே பாவியும் இல்லை, புண்ணியவானும் இல்லை, பேரரசரும் இல்லை, திருடனும் இல்லை. அதேதான், இருப்பது மட்டுமே இருக்கிறது. இந்த அத்தியாயத்தோட முழு பயணத்தையும் பாருங்க. கடவுளே முதல் பாவிங்கிற ஒரு அதிர்ச்சியான, மனதை கிளறுகிற ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு ம், கடைசியில எல்லா பிரிவினைகளும் கரைஞ்சு போற இந்த மௌனமான, வார்த்தைகள் இல்லாத ஒரு அனுபவத்துல வந்து முடியுது. ஆக கடவுள் ஒரு பாவின்னு சொல்றது மூலமா ஓஷோ நம்மளோட நல்லது கெட்டதுங்கிற மொத்த கட்டமைப்பையும் சுத்தியாளால அடிச்சு உடைக்கிறாரு. ஆமா கடைசியில எல்லாமே ஒன்றோட 2 பக்கங்கள் தான்னு புரிய வைக்கிறாரு. ஆமா, பாவம்னு நாம ஒதுக்குறதும் புண்ணியம்னு நாம கொண்டாடுறதும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். நீங்க இருட்ட வெறுத்தீங்கன்னா உங்களால ஒளிய முழுசா நேசிக்க முடியாது. ஏன்னா ஒளி இருக்கிற இடத்துல தான் நிழல் விழும். கரெக்ட். ஒன்றை ஏத்துக்கிட்டா மற்றொன்றையும் ஏத்துக்கணும் இல்லையா? ரெண்டையும் கடந்த ஒரு நிலைக்கு போகணும். அதுதான் ஜென் காட்டுற பாதை. இந்த உரையாடல் ரொம்ப ஆழமா இருந்தது. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இந்த அத்தியாயம் சொல்ற மாதிரி அடுத்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் உங்க மனசுல வர்ற எண்ணங்களையோ நீங்க செய்யற செயல்களையோ நல்லதுன்னோ கெட்டதுன்னோ முத்திர குத்தாம அது பாட்டுக்கு வந்துட்டு போறத ஒரு சாட்சியா இருந்து கவனிச்சா எப்படி இருக்கும்? அந்த தீர்ப்புகள் இல்லாத இடைவெளியில, அந்த மௌனத்துல நீங்க உங்கள பத்தி என்ன புதுசா கண்டுபிடிப்பீங்க? சிந்திச்சு பாருங்க. வணக்கம். த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓஷோவோட ரொம்பவே பிரபலமான, அதே சமயம் சர்ச்சையான ஒரு புத்தகம். கடவுள் இறந்து விட்டார், ஜென் வாழ்கிறது. ஆமா, இதுல நாம பார்க்க போறது அதோட கடைசி அத்தியாயம், 7வது அத்தியாயம். இதுதான் அவரோட ஒட்டுமொத்த வாதத்தோட ஒரு உச்சகட்டம்னு சொல்லலாம். கரெக்ட். இந்த இறுதி அத்தியாயத்துல ஓஷோ வெறும் ஒரு வாதத்தை வைக்கல, அவர் ஒரு வீட்டையே இடிக்கிறாருன்னு தோணுது. முதல்ல மதங்கிற வாசற்கதவை உடைச்சு நம்மள வெளியே தள்ளுறாரு. அப்புறம் நம்மள கவனிச்சுக்க ஒரு கடவுள் இருக்காருங்கிற அந்த அஸ்திவாரத்தையே கேள்விக்குள்ளாக்குறாரு. கடைசியா பூசாரிங்கிற இடைத்தரகர்கள் மேல புல்டோசரையே ஏத்துறாரு. நாம இந்த இடிப்பு வேலையே படிப்படியா பார்க்க போறோம். வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரியா சொன்னீங்க. இந்த அத்தியாயத்தோட தலைப்பே கடவுள் பூசாரிகளின் வியாபாரம். இதுலயே ஓஷோவோட நோக்கம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா, அவர் மதத்தை ஒரு நம்பிக்கையா பார்க்கல, ஒரு கச்சிதமான பிசினஸ் மாடலா பார்க்கறாரு. இந்த முழு அத்தியாயமும் இந்த பிசினஸ் எப்படி பயத்தையும் பேராசையையும் மூலதனமா வச்சு இயங்குதுங்கிறத கதைகள் மூலமா தோலுரிச்சு காட்டுது. சரி, அப்போ அந்த இடிப்பு வேலையோட முதல் சுத்தியல் அடி ஒரு ஜென் கதையோட தொடங்குது இல்லையா? ஆமா, மங்குங்கிற ஒரு துறவி மங்கு தன்னோட மடாலயத்தை விட்டு வெளியே போறாரு. வழியில ஜிக்கான ஒரு கல்தச்சரை பார்த்து என் வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. இது ஒரு கோன், ஒரு ஜென் புதிர். ஆமா, அத முதல்ல சொல்லிடணும்.
இதோட நோக்கமே நேரடியான பதில் சொல்றது இல்ல. உங்களுடைய தர்க்க ரீதியான மூளைய உடைச்சு வேற ஒரு கோணத்துல சிந்திக்க வைக்கிறது தான். அதனால இந்த உரையாடல் கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். கரெக்ட். ஜிகான் என்ன பதில் சொல்றாருன்னா, உன் மடாலயத்துக்கான பாதை மூடப்பட்டு விட்டது. இது என்ன ஒரு பதில்? இங்கதான் ஓஷோவோட பாயிண்ட் ஆரம்பிக்குது. அந்த மடாலயம்ங்கிறது தான் ஒழுங்கமைக்கப்பட்ட மதம். விதிகள், சடங்குகள், கோட்பாடுகள் இதெல்லாம் சேர்ந்தது. ஓ, அதை விட்டு வெளியேறுவதுதான் உண்மையான ஆன்மீக பயணத்தோட முதல் படி. பாதை மூடப்பட்டு விட்டதுன்னா இனிமே மத்தவங்க போட்ட பாதையில உன்னால போக முடியாதுன்னு அர்த்தம். நீதான் உனக்கான பாதையை உருவாக்கணும். அதேதான். ஆனா எனக்கு ஒரு கேள்வி. பாதை மூடப்பட்டு விட்டதுங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப நம்பிக்கையற்றதா, ஒரு இருண்ட விஷயமா இல்லையா? இனி வழியே இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லையா அது? நல்ல கேள்வி. ஆனா ஓஷோ பார்வையில அது நம்பிக்கையற்றதில்ல, அது ஒரு விடுதலை. அப்படியா? அதாவது மத்தவங்க போட்ட ஹைவே மூடப்பட்டுடுச்சு, இனிமே நீ காட்டுக்குள்ள உனக்கான ஒத்தையடி பாதைய கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு அழைப்பது. ஒரு நிராகரிப்பில்ல, ஒரு உண்மையான தனிப்பட்ட பயணத்துக்கான அழைப்பு. சரி. இதோட உச்சக்கட்டமே அடுத்து வர்ற வரிதான். அப்பாவும் பாடு, அப்பாவும் பாடு. அதாவது தந்தையே, இது இனிமே உங்க பிரச்சனை இல்ல, ஏன் பிரச்சனை. ஆமா, கடவுளுங்கிற அந்த தந்தை உருவகத்தை, அந்த பாதுகாப்பு உணர்வை விட்டுட்டு தன்னோட ஆன்மீக பயணத்துக்கு தானே முழு பொறுப்பையும் ஏத்துக்கிற அந்த நொடிதான் உண்மையான தொடக்கம்னு ஜிகான் சொல்றாரு. சரியா சொன்னீங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு குழந்தை மாதிரி, ஒரு அப்பா நம்மள பாத்துப்பாருன்னு நம்புறோம். நம்மளோட நல்லது கெட்டதுக்கு அவரையே பொறுப்பாக்குறோம். ஆமா. ஆனா எப்போ ஒருத்தன் இது ஏன் வாழ்க்கை, ஏன் தேடல், ஏன் பொறுப்புன்னு முழுமையா ஏத்துக்கிறானோ அப்பதான் அவன் ஆன்மீகத்துல வளர்ந்தவன் ஆகுறான். ஓஷோ இத ஆன்மீக முதிர்ச்சின்னு சொல்றாரு. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஓகே. அப்போ இந்த பிசினஸ் மாடல்ல இருந்து வெளியேற முதல் படி கடவுள் மேல பழிய போடாம தனிப்பட்ட பொறுப்பு ஏத்துக்கிறது. இதான் முதல் இடி. கரெக்ட். ஆனா இந்த பிசினஸ்ல இருக்கிற மற்ற கருவிகள் என்ன? சடங்குகள், குரு பக்தி. இத ஓஷோ அடுத்த கதையில உடைக்கிறார் இல்லையா? ஆமா. அடுத்த கதை சைஷோ ஹோயன் 2 ஜென் துறவிகளை பத்தி. அவங்க குருவுக்காக கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க. வழியில ஹோயன் சைஷோ கிட்ட நீ என்ன சுமந்து செல்கிறாய்ன்னு சொல்றாரு. இதுவும் ஒரு துதிர் தான். ஒருத்தர் எப்படி இன்னொருத்தரை சுமக்க முடியும்? இதுல சைஷோங்கிறவர் விதிகளை அப்படியே கடைபிடிக்கிறவர், குரு சொன்னதை 100% செய்யறவர். ஆனா ஹோயன் அந்த செயலோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்ட உண்மையான சீடர். அருமை. இங்க தண்ணீர்ங்கிறது உண்மைய குறிக்குது. சைஷோ குருவோட உடலை, அவரோட வார்த்தைகளை சுமக்கிறாரு. ஆனா ஹோயன் என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட உடலை சுமக்கலாம், ஆனா என்னோட உண்மையான சாரத்தை, அந்த புரிதலை நீ சுமக்கலன்னா நாம 2 பேரும் சேர்ந்து குருவை அடைய முடியாது. ஆமா, மறைமுகமா அதான் சொல்றாரு. குருவை உடல் ரீதியா சுமக்கிறதுல அர்த்தம் இல்ல, அவரோட போதனைகளோட சாரத்தை உள்வாங்கிறது தான் முக்கியம். ஆனா குரு பக்திங்கிறது பல ஆன்மீக பாதைகளோட அஸ்திவாரமாச்சே. ஓஷோ அத மொத்தமா வெறும் குருட்டுத்தனமான சடங்குன்னு நிராகரிக்கிறாரா, இல்ல உண்மையான பக்திக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரா? மிக முக்கியமான கேள்வி. ஓஷோ பக்தியையோ குருவையோ நிராகரிக்கல. அவர் கேள்வி கேட்கறது அந்த மூளையில்லாத ஏந்திரத்தனமான பக்தியை தான். ஒரு செயலை ஏன் சேரோன்னு தெரியாம வெறும் சடங்கா சேரதை தான் அவர் எதிர்க்கிறாரு. இதுதான் பூசாரிகளோட வியாபாரத்துக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இப்படி ஏன்னா சடங்குகளை எளிதா விற்க முடியும். இந்த பூஜைய பண்ணுங்க, நல்லது நடக்கும், இப்படி விரதம் இருங்க, சொர்க்கம் கிடைக்கும்னு செயல்களுக்கு ஒரு விலையை நிர்ணயிக்க முடியும் இல்லையா? ஆமா, உண்மைதான். ஆனா புரிதலுக்கு அதுக்கு விலை வைக்க முடியாது. அதனாலதான் இந்த பிசினஸ் மாடல் எப்போதுமே சடங்குகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். வாவ், இது நேரடியா நம்மள ஓஷோவோட மையவாதத்துக்கே கூட்டிட்டு வருது. பூசாரிகளின் வணிக தந்திரம். ஆமா, ஓஷோ சொல்றாரு, பூசாரிகள் உங்களை ஒருபோதும் முழுமையடைய விடவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க முழுமை அடைஞ்சிட்டா அவங்களுக்கான தேவை இல்லாம போயிடும். அந்த பிசினஸ் மாடலோட புத்திசாலித்தனமே அதுதான். அவங்க விக்கிற பொருள் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு, குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சியா? ஆமா, நீ பிறப்பாலேயே பாவி, உனக்குள்ள ஒரு கடன் இருக்குன்னு உங்களை நம்ப வைப்பாங்க. அப்புறம் அந்த கடனை அடைக்க ஒரே வழி நாங்க தான்னு சொல்லி ஒரு வாழ்நாள் சந்தா திட்டத்தை உங்களுக்கு விற்பாங்க. அதாவது அவங்களே ஒரு நோயை உருவாக்கி அதுக்கு அவங்க மட்டுமே மருந்து வச்சிருக்கிறதா ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. அப்போ நரகம்ங்கிற பயமும் சொர்க்கம்ங்கிற பேராசையும் தான் அவங்களோட மார்க்கெட்டிங் உத்திகளா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் அவங்களோட பிராண்ட் மார்க்கெட்டிங். பாருங்க,
பாவி இருக்கிற வரைக்கும் தான் பூசாரிக்கு வேலை. ஆமா. அதனால பாவங்கிற கருத்தை அவங்க உயிர்ப்போட வச்சிருக்காங்க. நீங்க கடவுளை நேரடியா உணர்ந்துட்டா என்ன ஆகும்? பூசாரியோட கடை காலியாயிடும். அதனால கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவுல அவங்க ஒரு சுவரா, ஒரு தரகரா தங்களை நிலைநிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த கடவுள்ங்கிற தயாரிப்ப அவங்க எப்படி உருவாக்கி விக்கிறாங்கங்கறத விளக்கத்தான் ஓஷோ அடுத்ததான் இந்த அழகான கவிஞன் கதைய சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. ஆமா, ஒரு கவிஞன் இரிஞ்சன்பான்னு ஒரு கற்பனையான காதலிய உருவாக்குறான். அவளை பத்தி அற்புதமான கவிதைகள் எழுதுறான். அவளோட அழகு, கருணை, அன்பு பத்தி ஊரே பேசுது. மக்கள் அவளை ஒரு உண்மையான பெண்ணா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கற்பனை நிஜத்தை விட அதிக சக்தி வாய்ந்ததா மாறிடுது. மக்கள் அவளுக்கு கோயில் கட்ட நினைக்கிறாங்க, அவளை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, கடைசியில கவிஞன் உண்மைய சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரான். இரிஞ்சன்பா என் கற்பனை தான் அவன் சொன்னதும் மக்களுக்கு பயங்கர ஏமாற்றம், கோபம் வருது. எங்களோட அழகான நம்பிக்கைய ஏன் கலைச்ச நான் அவனை கேக்குறாங்க. ஆமா. இங்கதான் ஓஷோவோட பார்வை ஆழமா இறங்குது. ஓஷோவோட வாதம் ரொம்ப எளிமையானது, ஆனா மனச உழுக்கிறது. மனிதகுலம் ஒரு தெய்வீக சக்திய வணங்கல. அது தன்னை ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக தானே எழுதின ஒரு அழகான கவிதையை வணங்கிட்டு இருக்கு. கரெக்ட். பூசாரிங்க யாருன்னா அந்த கவிதைய அச்சிட்டு ராயல்ட்டில பணம் பாக்குற பதிப்பகத்தார். இது ரொம்ப ஆழமான பார்வை. அப்ப கடவுள் ஒரு கண்டுபிடிப்புங்கிறது மட்டும் விஷயம் இல்ல, நாம நம்மளோட கண்டுபிடிப்பு மேலேயே காதல் வயப்பட்டிருக்கோம். அது ஒரு கற்பனைன்னு ஒத்துக்க பயப்படுறோம். இதுதான் உண்மையான சிக்கல். அதேதான். அந்த ஏமாற்றத்தை சந்திக்க மனிதன் தயாராவே இல்ல. அந்த ஆறுதலான பொய் கொடூரமான உண்மையை விட உனக்கு இனிமையா இருக்கு. பூசாரிங்க மனிதனோட இந்த பலவீனத்தை சரியா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க அந்த கற்பனைக்கு கோயில் கட்டி சடங்குகள் செஞ்சு அதை இன்னும் பெரிதாக்கி தங்களோட வியாபாரத்தை நடத்துறாங்க. ஆனா ஓஷோ சொல்றாரு, இந்த கற்பனைகளை தாண்டி உண்மையை எதிர்கொள்ற தைரியம் வேணும். அதுதான் ஆன்மீக வளர்ச்சி. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த வீடு இடிக்கப்பட்டுடுச்சு, கடவுளுங்கிற அஸ்திவாரம் தகர்க்கப்பட்டுடுச்சு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற வெற்றிடத்தை எப்படி நிரப்புறது? கடவுள் இல்லனா மாற்று என்ன? இங்கதான் ஓஷோ ஜென் பாதைய முன்னுக்கு வைக்கிறாரு. ஓகே. ஓஷோ சொல்ற மாற்று இன்னொரு நம்பிக்கை இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. கடந்த கால பாவங்களை பத்தின குற்ற உணர்ச்சியோ எதிர்கால சொர்க்கத்தை பத்தின எதிர்பார்ப்போ இல்லாம. ஆமா, இந்த கணத்துல இப்போ இங்க முழுமையா வாழ்றது. இதத்தான் அவர் முதிர்ச்சின்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிக்கும் நீங்க தான் முழு பொறுப்பு. உங்க சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் நீங்களே காரணம். ஆமா, வெளியிருந்து எந்த சக்தியும் உங்களை கட்டுப்படுத்தல. கடவுள்ங்கிற கருத்து நம்மள ஒரு விதத்துல குழந்தையாவே வச்சிருக்கு இல்லையா? எல்லா பொறுப்பையும் அவர் மேல போட்டுடுறோம். கரெக்ட். கடவுள் இறந்து விட்டார்னு ஓஷோ சொல்லும்போது உன்னோட ஆன்மீக குழந்தை பருவம் முடிஞ்சிருச்சு, இனி நீதான் பொறுப்பேத்துக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச்சரியா. கடவுள்ங்கிற கருத்து உருவாக்குன அந்த வெற்றிடத்தை ஜென் நிரப்புது. ஜென் ஒரு கோட்பாடோ தத்துவமோ இல்ல, அது ஒரு விழிப்புணர்வு நிலை, தன்னுணர்வு. ஆமா, ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சுவாசத்தையும் முழுமையான தன்னுணர்வோடு செய்யறது. அப்படி வாழும்போது உங்களுக்கு பூசாரி தேவையில்ல, வேதங்கள் தேவையில்ல, கடவுளும் தேவையில்ல. உங்களோட நேரடி அனுபவமே உங்களுக்கு வழிகாட்டியா மாறிடுது. இப்ப நாம இந்த அத்தியாயத்தோட, ஏன் இந்த புத்தகத்தோடவே இறுதி பகுதிக்கு வர்றோம். இங்கதான் ஓஷோ ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை கொடுக்கறாரு. இவ்வளவு நேரம் தர்க்கம், வாதம், கதைகள்னு மூளைக்கு வேலை கொடுத்தவர் திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்திடுறாரு. ஆமா, ஒரு தத்துவ ஞானியா இருந்துட்டு திடீர்னு ஒரு தியான பயிற்சியாளரா மாறுறாரு. புத்தகத்தோட கடைசி பக்கங்கள்ல கண்களை மூடுங்கள், அமைதியாக இருங்கள், ஆழமாக, இன்னும் ஆழமாக ஒரு தியானத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போறாரு. ஆமா, உங்கள் சுவாசம் உள்ளே போறதையும் வெளியே வர்றதையும் கவனிங்க. ஒரு மென்மையான மழை மாதிரி ஒரு பெரிய அமைதி உங்க மேல இறங்குதுன்னு அந்த வரிகள் போகுது. இது ஒரு புத்தகத்தோட முடிவா தெரியல, ஒரு அனுபவத்தோட தொடக்கமா தெரியுது. அது ஒரு அழகான தந்திரம் இல்லையா? 380 பக்கங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் பதில் வார்த்தைகள்ல இல்லைன்னு சொல்றாரு. நிச்சயமா, அதுதான் உச்சகட்டமான புத்திசாலித்தனம். உண்மைய வார்த்தைகளால விளக்க முடியாது, அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும்னு ஓஷோ காட்டுறாரு. ஓ, அப்ப இவ்ளோ நேரம் அவர் பேசுனதெல்லாம் எதுக்கு? நம்மளோட சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற மூளைய சமாதானப்படுத்தி அமைதியாக்கத்தான். இப்ப மூளை அமைதியாயிடுச்சு, அடுத்த கட்டம் அனுபவம். அதனாலதான் அவர் நம்மள மௌனத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போ இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தபடி புத்தகத்தை மூடி வச்சுட்டு நமக்குள்ள இருக்கிற மௌனத்தை கேட்கறது தான். ஆமா, தேடல் வெளியில இல்ல, உள்ளதான் இருக்கு. உண்மையான கோயில் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த மௌனத்துல, அந்த அமைதியில நீங்க தேடுற எல்லாமே இருக்கு. இதுதான் ஜென்னோட இறுதிச் செய்தி. வார்த்தைகள்ல இருந்து மௌனத்துக்கு ஒரு பயணம். ஆமா. ஆக இந்த இறுதி அத்தியாயத்தின் மூலமா
ஓஷோ மதத்தோட கட்டமைப்புகளை உடைச்சு தனிமனிதனோட சுய அனுபவத்துக்கும் தன்னுணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. பூசாரிகளோட வியாபாரத்தை அம்பலப்படுத்தி எந்த இடைத்தரகரும் இல்லாம ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள இருக்கிற உண்மையை கண்டறிய முடியுங்கிற செய்தியா ஆணித்தரமா சொல்றாரு. கரெக்ட். சரியா சொன்னீங்க. கடவுள் இறந்து விட்டாருங்கிறது ஒரு எதிர்மறையான விரக்தியான கூற்று இல்ல. அது ஒரு பழைய காலாவதியான நம்பிக்கையோட முடிவு. ஒரு சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி. ஜென் வாழ்கிறதுங்கிறது ஒரு புதிய சாத்தியத்துக்கான தொடக்கம். ஆமா, அது ஒவ்வொரு கணத்தையும் விழிப்புணர்வோட அன்போட ஒரு கொண்டாட்டமா வாழ்ற கலை. இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்ற மாதிரி பதில்களை வெளியில தேடுறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள இருக்கிற மௌனத்தை கேட்க நீங்க தயாரா? உங்க மனசோட எல்லா இரைச்சலுக்கு பின்னாடி அந்த மௌனம் உங்களுக்கு என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு? சிந்திச்சு பாருங்க.